வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு வந்து என்னன்னா நம்ம கான்செப்ட் சீரீஸ்ல காலாண்டர் அப்படிங்கிற ஒரு சாப்டர் ஃபுல்லா பார்க்க போறோம். இதுல வந்து A to Z உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கூட வர வாய்ப்பே கிடையாது. இந்த சாப்டர்ல இருந்து 2ல இருந்து 3 கொஸ்டின் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது. அதனால தெளிவா கவனிச்சுக்கோங்க. எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த ஸ்லைட்ல. அதுக்கடுத்து வந்து டைப் 1 டைப் 2 அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு பிரிச்சு உங்களுக்கு நடத்திருக்கு ஃபுல்லா. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அதனால நீங்க பெர்ஃபெக்ட்டா உட்காந்து இந்த வீடியோ மட்டும் பாருங்க. காலாண்டர்ல இதுல இருந்து ஒரு சம் கூட உங்களுக்கு வெளியே போகாது. அதனால நீங்க எந்த எக்ஸாம் படிக்கிறீங்கன்னு அது முக்கியமே கிடையாது. எந்த எக்ஸாம் நீங்க படிக்கிறீங்கனாலும் உங்களுக்கு காலாண்டருங்கிறது உங்களுக்கு ஒரு சாப்டர் இருக்குன்னா இந்த வீடியோ நீங்க எப்போ இருந்தாலும் நீங்க வந்து பாருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும். சரிங்க, ஓகேங்க. இப்போ வந்து இதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேசிக்கா தெரிய வேண்டியது லீப் இயருங்க. லீப் இயர்னா என்ன, எந்தெந்த வருஷம் லீப் இயர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கடுத்து உங்க பிறந்த நாள் எப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, பிறந்த நீங்க எந்த நாள் பிறந்தீங்க, உங்களுக்கு எந்த கிழமை நீங்க பிறந்தீங்க, உங்க அம்மா எந்த கிழமையில பிறந்தாங்க, நான் எந்த கிழமையில பிறந்தேன் அப்படிங்கிறது தெளிவாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டு மந்த் வந்து உங்களுக்கு சேமா இருக்கும். ஆனால் வந்து இயர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு 10 டைப் இருக்குங்க. இந்த 10 டைப்பையும் தெளிவாக பார்க்குறோங்க. ஒரு டைப் என்னங்கிறத நீங்க படிச்சு பார்த்துக்கிறங்க. உங்களுக்கு பெர்ஃபெக்டா புரியுங்க. ஒன்றுக்கும் நீங்க நினைக்க முடியாத ஒரு ஷார்ட்கட் இருக்கும். ஒரு பேசிக்கான ஒரு மெத்தட் இருக்கும். இந்த ஒரு மெத்தடை வச்சு நீங்க எல்லா டைப்பையும் போடலாம். இதுல உள்ள எல்லாத்தையுமே போடலாம். அது எப்படின்னு சொல்லுவேன். இல்லை ஒரு டைப்பும் ஸ்பெஷலா இந்த இடத்துல இந்த சேஞ்சை மட்டும் பண்ணீங்கன்னா போதுமானது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லுவேன். நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க தெளிவா உட்காந்து பாத்தீங்கன்னா நீங்க 5ல இருந்து 8 செகண்ட்ல ஒரு கணக்கையும் போடுறது யாருனாலே தடுக்க முடியாது. இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் போது நீங்களே சால்வ் பண்ணுவீங்க அசால்ட்டா. காலாண்டர்னா இவ்வளவு தானா அப்படிங்கிற மாதிரி நீங்க சால்வ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? எந்த லேட் பண்ணாம நம்ம தெளிவா நம்ம வீடியோக்குள்ள போயிடும். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் டைப்புங்க. ஃபர்ஸ்ட் டைப் என்ன சொன்னேன்னா லீப் இயர். ஓகேங்களா? லீப் இயர்னா என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்றேன். லீப் இயர்னா என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்க. ஒண்ணுமே கிடையாது, சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. லீப் இயர்னா என்னன்னா உங்களுக்கு பிப்ரவரி மாசம் 29 நாள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது லீப் இயர். இதே பிப்ரவரி மாசம் 28 நாள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஆர்டினரி இயருங்க. பாயிண்ட் என்னது, உங்களுக்கு லீப் இயர்னா மாசம் 29 நாள் இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது லீப் இயர். அதே உங்களுக்கு 28 நாள் இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு ஆர்டினரி இயர். அது எந்த மாசம்? பிப்ரவரி மாசம். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அது வருஷத்துல எப்படி அது இம்பாக்ட் ஆகும்னா, உங்களுக்கு வருஷம் 366 நாள் ஆகும் லீப் இயர் இருக்கிற வருஷம். இதே உங்களுக்கு ஆர்டினரி வருஷத்துல 365 நாளா இருக்கும். தெளிவா புரிஞ்சா? பேசிக்கான விஷயம் இவ்வளவுதாங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்குங்க. லீப் இயர்ல 2 விதமா பிரிங்க. ஒன்று வந்து என்னன்னா 100ஆல மல்டிப்ளை ஆகிற வருஷம். ரெண்டாவது வந்து என்னன்னா அதுல உள்ள மிச்சம் உள்ள பேலன்ஸ் வருஷம். இந்த பேலன்ஸ் வருஷத்துக்கு சிம்பிள் தாங்க. என்னன்னா உங்களுக்கு 4ஆல டிவைட் ஆச்சுன்னா அது லீப் இயர். 4ஆல உங்களுக்கு டிவைட் ஆகலை அப்படின்னா அது நார்மல் இயருங்க. ஆர்டினரி இயர். அவ்வளவுதான், சிம்பிள். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நீங்க பாக்குறீங்கன்னா தெளிவா பாத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1996ன்னு வச்சுக்கிறேங்க. அதுக்கடுத்து 2001ன்னு வச்சுக்கிறேங்க. 2006ன்னு வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி எந்த நம்பர் என்ன வச்சுக்கிறேன். இந்த 1996ங்கிறது உங்களுக்கு 4ஆல் டிவைட் ஆகும். வேணா டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 3, அடுத்து 9, 9ன்னு வருது. இது 4ஆல் டிவைட் ஆகுது. உங்களுக்கு ரிமைண்டர் எதுவும் வர கிடையாது. அப்போ இது வந்து லீப் இயர். ஓகேங்களா? இது 2001 நீங்க டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5ன்னு வருது, 0. மிச்ச ரிமைண்டருங்கிறது உங்களுக்கு வந்து 1 வருது. அப்போ இது வந்து லீப் இயர் கிடையாது. தெளிவா புரிஞ்சா? இப்போ 2006 எடுத்துக்கிறேங்க. 5ன்னு வரும், 0, மிச்சம் 1. உங்களுக்கு ரிமைண்டருங்கிறது இந்த இடத்துல 2ங்கிறது உங்களுக்கு வருது. நான் இது எல்லாத்தையுமே என்னது 4ஆல டிவைட் பண்ணேன். 4ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வருது. அப்போ எனக்கு ரிமைண்டர் வர எல்லா நம்பருமே எனக்கு வந்து லீப் இயர் கிடையாது. ரிமைண்டர் வராமல் எனக்கு 1996 இருந்துச்சா, இது மட்டும்தான் எனக்கு லீப் இயர். தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் டைப் நீங்கள் முடிச்சிட்டீங்க. ரெண்டாவது டைப் நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு 100ஓட மல்டிபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அப்போ 100ஓட மல்டிபிள்னா தெளிவாக பார்த்துக்கிறேங்க. எக்ஸாம்பிள் 1200 எடுத்துக்கிறேங்க, 1300 எடுத்துக்கிறேங்க, அடுத்து 1600 எடுத்துக்கிறேங்க. ஓகேங்களா? இது எல்லா நம்பருமே உங்களுக்கு என்ன ஆகும்? 4ஆல் டிவைட் ஆகும். கரெக்டா? அப்போ எல்லாமே லீப் இயரா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த இடத்துல தான் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. தெளிவாக தெரிஞ்சுக்கிறங்க. உங்களுக்கு 100ஓட மல்டிபிள் ஆயிருந்துச்சுன்னா அந்த இடத்துல 4ஆல டிவைட் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் 400ஆல டிவைட் பண்ணணும். தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதே உங்களுக்கு 100ஓட மல்டிபிளா இருக்குது. இதுவும் 100ஓட மல்டிபிள், இதுவும் 100ஓட மல்டிபிள். இது அப்போதைக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும்? 400ஆல டிவைட் பண்ணணும். 4ஆல டிவைட் பண்ணக்கூடாது இந்த இடத்துல. தெளிவாக புரிஞ்சிச்சா? தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்க. அப்போ 400ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இது 12,000ங்கிறது 2 0 2 0 அடிச்சிருவீங்க. அப்போ மிச்சங்கிறது 3. இது டிவைட் ஆகும். அப்போ இது லீப் இயர். இதை நீங்கள் டிவைட் பண்ணுங்க. இது 2 0க்கு டிவைட் பண்ணிடுவீங்க. 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுவீங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டருங்கிறது 1 வருது. அப்போ இது ஆகாது. அப்போ இது லீப் இயர் கிடையாது. 1600 நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1000. அப்போ இதுவும் லீப் இயர் தான். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். லீப் இயர்னா என்ன, ஆர்டினரி இயர்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரியணும்னு நான் தெளிவாக அந்த இடத்துல சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து என்னன்னா லீப் இயர் ஆர்டினரி இயர்னு 2ஆ இருக்குங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லீப் இயர்னா என்னது? 29 நாள் பிப்ரவரி மாதம் இருக்கும். அதுதான் லீப் இயர். ஓகேங்களா? இதில் நம்ம 2 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று 100ஓட மல்டிபிள்ஸ். ஓகேங்களா? இன்னொன்று வந்து என்னன்னா அதோட உள்ள மிச்ச பேலன்ஸ் நம்பர். ஓகேங்களா? இந்த 100ஓட மல்டிபிள்ஸ்னா என்ன பண்ணணும்? நம்ம
டிவைடர் பை 400ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். இதே உங்களுக்கு பேலன்ஸ் நம்பர் எல்லாத்துக்கும் டிவைடர் பை 4ஆல் டிவைட் பண்ணணும். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் 400ஆலையும் எப்படி நான் டிவைட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு 100ஓட மல்டிபிள் இருந்துச்சுனாவே கடைசி 2 டிஜிட் ஜீரோவாக தான் வந்து நிற்கும். ஓகேங்களா? இந்த 0 விட்டுருங்க. பேலன்ஸ் நம்பரை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். அது டிவைட் ஆச்சுன்னா உங்களுக்கு அது லீப் இயர். இதே உங்களுக்கு டிவைட் ஆகலைன்னா அது நார்மல் இயர். இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு என்ன தெரியும்? 2 விஷயம் தெரியும். ஒன்று 100ஓட மல்டிபிள், இன்னொன்று வந்து பேலன்ஸ் நம்பர் எந்த நம்பராக இருந்தாலும். அப்போ இந்த இடத்துல இந்த கொஸ்டினை பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது ஒரு லீப் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போனா நம்மளுக்கு என்ன தெரியுது? ஆப்ஷன் எல்லாத்தையும் பாருங்கள், 1600, 1900, 1800 எல்லாமே 100ஆல் மல்டிபிள் ஆகுது. அப்போ நான் என்ன சொன்னேன்? 100ஆல் மல்டிபிள் ஆயிருக்குன்னா கடைசி 2 நம்பரை விட்டுருங்க, 0 விட்டுருங்க. விட்டுட்டு பேலன்ஸ் உள்ள நம்பர் என்ன பண்ணணும்? 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். பேலன்ஸ் உள்ள நம்பர் அப்போ 16/4ங்கிறது உங்களுக்கு டிவைட் ஆகும். 4ங்கிறது உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், ரிமைண்டர் வராது. அப்போ இது லீப் இயர். அவ்வளோதான், நீங்கள் ஆன்சர் ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். நீங்கள் 19 பண்ணி பாருங்கள். 19 நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டருங்கிறது உங்களுக்கு 3 வருது. அப்போ இது லீப் இயர் கிடையாது. இப்போ 1800 பண்ணி பாருங்கள். 1800/14 இதை நீங்கள் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் உங்களுக்கு 2ங்கிறது வருது. அப்போ இதுவும் லீப் இயர் கிடையாது. தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 100ஆல் மல்டிபிளாக இருந்துச்சுன்னா ஒரு விஷயம், நீங்கள் 400ஆல் டிவைட் பண்ணாலும் 0 கேன்சல் ஆகிடும். கடைசியில் நீங்கள் அந்த நம்பரை 4ஆல் தான் டிவைட் பண்ண போகிறீங்க. அதை தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருக்கேன். 2 0 அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு பேலன்ஸ் உள்ள நம்பரில் 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா உங்களுக்கு அது லீப் இயர். 4ஆல் டிவைட் ஆகலைன்னா அது லீப் இயர் கிடையாது. அப்படிங்கிறத நான் சொன்னேன். தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்க. அப்படி உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 400ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். அப்போதைக்குன்னு உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பாருங்கள், கீழ்கண்ட நூற்றாண்டுகளில் எது லீப் இயர் ஆகும்? இதுலையும் எது லீப் இயர்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ஆப்ஷனை பார்த்தோன்னா என்ன தெரியுது? இதுவும் 100ஓட மல்டிபிள், இதுவும் 100ஓட மல்டிபிள், இதுவும் 100ஓட மல்டிபிள், இதுவும் 100ஓட மல்டிபிள். அப்போ எனக்கு என்ன தெரியும்? 19 நான் 4ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு ரிமைண்டருங்கிறது என்ன வருது? எனக்கு 3 வருது. அப்போ இது தப்பு. இதே நான் 17 பண்ணனால எனக்கு ரிமைண்டருங்கிறது எனக்கு 1 வருது. அப்போ இதுவும் தப்பு. 16 பண்ணும்போது எனக்கு ரிமைண்டருங்கிறது 0 வருது. அப்போ இது ரைட்டு. தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரிமைண்டர்னா என்ன சொல்கிறேங்கிறத தெளிவாக பார்த்துக்கிறேங்க. இப்போ நான் 1700 எடுக்கிறேன்னா இதை வந்து நான் 2 0 அப்படியே விட்டுருவேன். அப்போ 4ஆல் டிவைட் பண்ணுவேன். 4 4 16, 16 ப்ளஸ் உங்களுக்கு 1 இருக்குது. இந்த 1ங்கிறது எனக்கு மிச்சம் இருக்குது. அப்போ மிச்சம் இப்படி ரிமைண்டருங்கிறதா இருந்துச்சுன்னா அப்போ இது வந்து என்னன்னா லீப் இயர் கிடையாது. ஓகேங்களா? இதே உங்களுக்கு ரிமைண்டர் இப்படி வராமல் இப்போ 1600 எடுத்துக்கிறோங்க. நீங்கள் 2 0 விட்டுருவீங்க. அப்போ மிச்சம் 4 இருக்குது. இந்த 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4000. பேலன்ஸ் 0வாக இருக்குது ரிமைண்டரு. இந்த இடத்துல ரிமைண்டர் 0வாக இருந்துச்சுன்னா இது வந்து லீப் இயர். தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன மூணாவது என்ன சொல்கிறாங்க பாருங்கள் தெளிவாக. கீழ்கண்ட ஆண்டுகளில் எதில் பிப்ரவரி மாதம் 29 நாட்கள் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதில் வந்து என்னன்னா எது லீப் இயர் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தெரியுது? இந்த 2000ங்கிறது எனக்கு 100ஓட மல்டிபிள். அப்போ நான் 100ஓட மல்டிபிள் என்ன பண்ணுவேன்? இதை இந்த 2 0 விட்டுட்டு மிச்சம் உள்ள நம்பரை நான் 4ஆல் டிவைட் பண்ணுவேன். 4ஆல் டிவைட் பண்ணால் 20 4ஆல் டிவைட் ஆகுமா? எனக்கு டிவைட் ஆகும். அப்போ ரைட்டு. அடுத்து 2004ங்கிறத நான் 4ஆல் டிவைட் பண்ணுவேன். ஏன்னா இது எனக்கு நார்மலான நம்பர். அப்போ 4ஆல் டிவைட் பண்ணால் போதும். 400ஆல் பண்ண எனக்கு தேவையில்லை. அப்போ பண்ணிங்கன்னா 5, அந்த 0க்கு 0 அப்படியே போயிடுச்சு 1. அப்போ 501 அது உங்களுக்கு ரிமைண்டர் எதுவும் வர கிடையாது. அப்போ இதுவும் லீப் இயர் தான். அதுக்கடுத்து பாருங்கள் 1996. இது என்னது? உங்களுக்கு 100ஓட மல்டிபிள் கிடையாது. அப்போ இதே நான் 4ஆல் தான் டிவைட் பண்ணுவேன். டிவைட் பண்ணால் எனக்கு 19 எத்தனை இருக்குது? 4 4 16. அப்போனா உங்களுக்கு 4. அடுத்து வந்து மிச்சத்துக்கு 3 இருக்குது. அப்போ 39 இருக்குது. இப்போ 9 நாளாக எத்தனை உங்களுக்கு? 36. அடுத்து மிச்சம் 3 இருக்குது. திருப்பி உங்களுக்கு 9 நாளாக 36. அப்போ உங்களுக்கு இதில் ரிமைண்டர் எனக்கு வர கிடையாது. அப்போ எனக்கு இதுவும் லீப் இயர். அடுத்து வந்து பாருங்கள், எனக்கு இந்த இதில் எனக்கு லீப் இயர் எது இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சருங்கிறது எனக்கு இதான் வரும். ஆனால் பாருங்கள் என்னன்னுங்கிறத பாருங்கள் தெளிவாக. 1966. இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 4ஆல் தான் டிவைட் பண்ணீங்க. 400ஆல் பண்ண முடியாது. ஏன்? கடைசி 2 நம்பர் 0 இல்லை. இது 100ஓட மல்டிபிள் கிடையாது. அப்போ அதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 19 நீங்கள் அடிச்சிங்கன்னா 4 வந்துடும். அடுத்து வந்து என்னென்னா மிச்சம் உங்களுக்கு என்ன 3 இருக்குது? 36, 9. அடுத்து 6 தான் இருக்குது. 6ல் ஒரு 4, மிச்சம் உங்களுக்கு ரிமைண்டர் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ ரிமைண்டர் 2 வந்துருச்சுன்னா உங்களுக்கு இது என்னது? லீப் இயர் கிடையாது. இது ஒரு நார்மல் இயர். தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஆன்சருங்கிறது உங்களுக்கு இதுதான். தெளிவாக புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து 4வது கொஸ்டினுங்க. 4வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 100 ஆண்டுகளில் எத்தனை லீப் இயர் உள்ளதுன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க. தெளிவாக பார்த்துக்கிறங்க இந்த கொஸ்டினை. இது நிறைய இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இது ஒரு புது மாடல் கொஸ்டின். தெளிவாக பாருங்க. இப்போ என்னன்னா எனக்கு என்ன தெரியும்? 100 ஆண்டுகளில் எத்தனை லீப் இயர் இருக்குன்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன தெரியும்? லீப் இயர்னா ஒரு 4 ஆண்டுக்கும் லீப் இயர் வரும்னு எனக்கு தெரியும். அப்போ எனக்கு 100 ஆண்டுனா இதை பாருங்க, எனக்கு 1 2 3 4 5 இப்படி போயிட்டே இருக்குன்னா எனக்கு 4வது வருஷம் லீப் இயர், திருப்பி 6 7 8ன்னு போதுன்னா எனக்கு 8வது வருஷம் லீப் இயர். இப்படியே எனக்கு 100 ரூபா கனெக்ட் பண்ணி நான் எழுத முடியாது. அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 100ல் நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எத்தனை லீப் இயர் தெரிஞ்சிருமா? தெரிஞ்சிடும். அப்போ தெரிஞ்சிடும்னா நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்?
25. 25 லீப் இயர் உங்களுக்கு 100 வருஷத்துல வரும். கரெக்டா? கரெக்டுங்க. நீங்க போயிட்டு ஸ்ட்ரைட்டா 25 நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு அதுதான் பெரிய தப்பு. எப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். உங்களுக்கு 2ஆ பாயிண்ட் சொன்னேன். இப்போ 100ஓட மல்டிப்ளை ஏதாச்சும் ஒரு வருஷம் இருக்குன்னா அப்போ அந்த நம்பர் வந்து நான் என்ன பண்ணிருந்தேன் 400ஆல டிவைட் ஆகணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். தெளிவா புரிஞ்சிருக்கும்ல? அந்த பாயிண்ட் இந்த செக் பண்ணி பாருங்க. 100 400ஆல டிவைட் ஆகுமா? 100 400ஆல டிவைட் ஆகணும். ஆகுமா? ஆகாது. அப்ப இந்த 100வது வருஷம் என்னது உங்களுக்கு? இது லீப் இயர் கிடையாது. 100th இயர் வந்து என்னன்னா உங்களுக்கு லீப் இயர் கிடையாது. அப்ப நம்ம இந்த 100வது வருஷத்தையும் நம்ம சேர்த்து தான் 25ன்னு போட்டிருக்கோம். நம்மளுக்கு 100வது வருஷம் லீப் இயர் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப மிச்சம் உள்ளதெல்லாம் லீப் இயர் தான். 96வது வருஷம் வரை நம்மளுக்கு லீப் இயர். மிச்சம் 100வது வருஷம் நம்மளுக்கு லீப் இயர் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப -1 பண்ணணுமா? -1 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 24 இயரு. 24 லீப் இயரு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து 200 வருஷம்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி 300 வருஷம் கேட்கலாம். இதே மாதிரி 400 வருஷம் கேட்கலாம். இந்த 400ங்கிறது ரொம்ப முக்கியம். தெளிவா பார்த்துக்கிறங்க. இப்போ உங்களுக்கு 200 வருஷம்னா உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு 4 வருஷம் கழிச்சு உங்களுக்கு லீப் இயர் வருதுன்னு தெரியும். ஓகேங்களா? அப்ப 200/4ங்கிறத நீங்க போடுவீங்களா? இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? 5 0ன்னு வந்துருமா? 50ன்னு வந்துடும். இந்த 50ங்கிறதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு 100வது வருஷமே எனக்கு வந்து லீப் இயர் கிடையாது. ஏன்னா எனக்கு 400ஆல டிவைட் ஆகல. அடுத்து பாருங்க 200வது வருஷம். 200வது வருஷம் உங்களுக்கு 400ஆல டிவைட் ஆகுமா? இதுவும் டிவைட் ஆகல. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு 2 இது லீப் இயர் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? கரெக்டுங்க. அப்ப நம்மளுக்கு ஆன்சருங்கிறது என்ன வருது? 48 தான் வருமே பொழுது 50ன்னு நீங்க போடக்கூடாது. தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க 300. 300 வந்து என்ன பண்ணுவீங்க? 4ஆல் டிவைட் பண்ணுவீங்க. ஏன் 4ஆல் டிவைட் பண்றீங்க? நம்மளுக்கு ஒரு 4 வருஷத்துக்கும் ஒரு முறை லீப் இயர் வரும்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப 4ஆல் டிவைட் பண்றேன். 4ஆல் டிவைட் பண்ண எனக்கு என்ன ஆன்சர் வருது? 7 5ன்னு வருது. அப்ப இந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் கழிக்கணுமா? கூட்டணுமா? ஏதாச்சும் பார்க்கணுமா? அப்படின்னா தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுலயும் 100ங்கிறது இருக்குது. இதுல 200ங்கிறது இன்க்ளூட் ஆயிருக்கு 300க்குள்ள. அப்போ 300ங்கிறதும் வருது. 300 உங்களுக்கு 400ஆல டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. ஆகாதுன்னா அப்ப என்னது? இதுவும் லீப் இயர் கிடையாது. அப்ப 100வது இதுவும் லீப் இயர் கிடையாது. 200வது லீப் இயர் கிடையாது. 300வது லீப் இயர் கிடையாது. அப்போ 3 வருஷம் இதுல லீப் இயர் கிடையாது. ஆனா நம்ம 3ஐயும் கூட்டி தான் 75ன்னு போட்டுருவோம். அப்ப நம்ம 3 கழிக்கணும். கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 72 இயர் வந்து நம்மளுக்கு லீப். 400வது தெளிவா பாருங்க. 400வதுக்கு 400/4ன்னு போடுவோம். ஏன் 4ன்னு போடுறோம்? 4 வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளுக்கு லீப் இயர் வருது. அப்ப நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம்னா எத்தனை லீப் இயர் நம்மளுக்கு கிடைக்கும்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். அதனால தான் 4ஆல் டிவைட் பண்றேன். டிவைட் பண்ண என்ன வருது? எனக்கு 100ங்கிறது எனக்கு வருது. கரெக்டா? இந்த இடத்துல நீங்க யோசிப்பீங்க. இந்த 200ன்னு இருந்துச்சு நம்ம 2ஆல மைனஸ் பண்ணோம். 300ன்னு இருந்துச்சு 3ஆல மைனஸ் பண்ணோம். 100ன்னு இருந்துச்சு 1ஆல மைனஸ் பண்ணோம். அப்ப 400ன்னு இருக்கு. அப்ப நம்ம 4ஆல மைனஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டு நீங்க 96ன்னு போடுவீங்க. அப்படி போட்டீங்கன்னா இது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. ஏன் தப்புங்கிறத நான் தெளிவா சொல்றேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல 100 வருஷங்கிறது இருக்கு. கரெக்டா? ரெண்டாவது 200வது வருஷமும் எனக்கு இருக்கு. 300வது வருஷமும் இருக்கு. அடுத்து 400வது வருஷமும் எனக்கு இருக்கு. இந்த 400வது வருஷம் என்ன ஆகுது? எனக்கு 400ஆல டிவைட் ஆகுது. அப்ப இந்த 400வது வருஷம் நம்ம எடுக்க முடியுமா? இந்த 400வது வருஷம் எனக்கு லீப் இயரு. இந்த 300 200 100ங்கிறது எனக்கு லீப் இயர் கிடையாது. அதனால நான் கழிச்சேன். எனக்கு 400வது வருஷம் எனக்கு லீப் இயர்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப எனக்கு மொத்தம் இந்த இடத்துல 3 தான் நான் கழிக்கணுமே பொழுது 4ங்கிறது என்னால கழிக்க முடியாது. அப்ப நீங்க 4 கழிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தப்பு. இந்த இடத்துல என்ன கழிக்கணும்? 3 கழிக்கணும். 3 கழிச்சீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு 97. ஆன்சர் தெளிவா புரிஞ்சா? இந்த 400வது வருஷத்தை தெளிவா பார்த்துக்கிறங்க. உங்களுக்கு கண்டிப்பா கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு நிறைய. ஓகேங்களா? இன்னொரு விஷயங்க. உங்களுக்கு வந்து என்னன்னா ஜிடி எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே நான் என்னன்னா ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறது தெரியலைன்னா தெளிவா பார்த்துக்கிறங்க. இப்போ ஒரு வீடியோ மேலே உங்களுக்கு பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பா பார்த்துங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரப்போகுது, என்ன வரப்போகுதுங்கிறத நான் தெளிவாக அதில் தான் சொல்லியிருக்கேன். ஏன் சொல்லியிருக்கேன்னா என்னால் வந்து என்னன்னா வீடியோ என்னால் கொடுக்க முடியல. அந்த காரணத்தினால என்ன பண்ணியிருக்கேன்னா நான் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது எப்படி வரும், என்ன வரும், எங்கே வரும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. உங்களுக்கு தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வாங்க டைப் 2ங்க. டைப் 2 வந்து ஒரு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன் சொல்கிறேன்? இப்போ உங்கள்கிட்ட நான் எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. உங்கள் பிறந்த நாள் என்ன கிழமை அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் பிறந்திருப்பீங்க. இப்போ 1990லையோ இல்லை 1995லையோ நீங்கள் பிறந்தீங்கன்னா அப்போ நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு அந்த பிறந்த நாள் என்ன கிழமை அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த வருஷம் என்ன பிறந்த நாள் என்ன கிழமைங்கிறது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அன்னைக்குன்னு என்ன கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது ரொம்ப கம்மியான ஆளாக தான் இருப்பீங்க. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வரோம். இதை நீங்கள் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறீங்க? அம்மா அப்பா கிட்ட போயிட்டு நீங்கள் உங்கள் பிறந்த நாளை சொல்லுங்க, நீங்கள் என்ன கிழமை நீங்கள் பிறந்தீங்கிறத நான் பெர்ஃபெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு காலாண்டு இல்லாமல் நீங்கள் சொல்லலாம். தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதுக்கு நீங்கள் கற்றுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த டேபிள் காலர் தான். இந்த டேபிள் இருக்காங்க ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும்னா இயர் கோடு, டே கோடு, இது வந்து என்னன்னா மந்த் கோடுங்க. ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் படிச்சீங்கன்னாவே போதுமானதுங்க. வேற எதுவுமே நீங்கள் படிக்க தேவையில்ல. காலாண்டு சம் இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ இது எப்படி மனப்பாடம் பண்ணுறங்கிறது நான் ஈஸியாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 144 144 12ஓட ஸ்கொயர்டு. அடுத்து 0 25 5ஓட ஸ்கொயர்டு. அடுத்து 0 36
அது இது என்னது 6ஓட ஸ்கொயர்டு. அடுத்து 146 12 ஸ்கொயரோட ப்ளஸ் 2 கூட்டியிருக்காங்க. அவ்வளோதாங்க. தெளிவாக நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 12 ஸ்கொயர்டு போடுறீங்க, 144 போட்டீங்க. 3 நம்பராக தான் நான் வந்து என்ன ஃபில் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 12 ஆகுது, அடுத்து என்ன ஆகுது, அதுக்கடுத்து 5, அதுக்கடுத்து 6, அதுக்கடுத்து 12 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தான் நான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து இது என்னன்னா நார்மல் இயருங்க. தெளிவாக அந்த இடத்துல போட்டுருக்கு நார்மல் இயர். இதே உங்களுக்கு லீப் இயர்னு வச்சுக்கிறீங்களேன், இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிடுங்க. ஜனவரி பிப்ரவரிக்கு மட்டும் -1 பண்ணிடுங்க. 1 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது 0 ஆயிரும். இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 3 ஆயிரும். பாக்கி எல்லாமே அப்படியே சேமுங்க. தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி மனப்பாடம் பண்ணானு 12 ஸ்கொயர்டு 144 0 25 0 36 146 அப்படிங்கிற மாதிரி 2-3 தடவை சொல்லி பாருங்க. உங்களுக்கு தானாக மனப்பாடம் ஆயிரும். ஏன்னா இது நீங்கள் மனப்பாடம் பண்ணாதான் பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ண முடியும். அடுத்து பாருங்க டே கோடுங்க. டே கோட்னா ஒன்றுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்னன்னா சண்டேங்கிறது 1ங்கிறது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க. அதுக்கடுத்து ஆர்டர் அப்படியேங்க. சண்டே 1, மண்டே 2, டியூஸ்டே 3, வெனஸ்டே 4, தேர்ஸ்டே 5, ஃப்ரைடே 6, சாட்டர்டே வந்தோன்னா 7, அப்படி இல்லைன்னா 0. எதை வேணா நீங்கள் வச்சுக்கிறங்க. நீங்கள் 0ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, 7ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, நான் மேக்ஸிமம் 0ன்னு தான் வச்சுப்பேன். பாதி பேர் உங்களுடைய புரிதலை பொறுத்து, பாதி பேர் இது உங்களுடைய புரிதலை பொறுத்து. நீங்கள் 0ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, 7ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வாங்க இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துல தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க. இப்போ எல்லாருமே கேட்பாங்க 2400 சீரிஸோ இல்லை 2000 சீரிஸ்லேயோ கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுருங்க. இல்லை 1900 சீரிஸில் கொடுக்குறாங்கனாலும் நீங்கள் ஈஸியாக போடுவீங்க. பாக்கி ஏதாச்சும் ஒரு சீரிஸில் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் எப்படி போடுவீங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போதுமானது. எந்த இயர் கொடுத்தாலும் நீங்கள் பர்ஃபெக்டாக போடலாம். இப்போ கூட சிஹெச்எஸ்எல் எக்ஸாமில் உங்களுக்கு 1700ன்னு கேட்டிருந்தாங்க. அப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் போய்ட்டு அப்போதைக்கு கனெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா? அதை நான் படிக்கவே இல்லைன்னு சொல்லுவீங்களா? கிடையவே கிடையாதுங்க. அதனால் ஈஸியாக படிக்கலாம். அதனால தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்க. இதை பாருங்கள் 1600, இது 2000, இது 2400. இது எல்லாத்தையும் பாருங்கள். இது எல்லாமே எனக்கு என்ன ஆகுது? 4ஆல் டிவைட் ஆகுது. இப்படி 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா எனக்கு கோடு 6. இதே 4ஆல் டிவைட் ஆகாமல் எனக்கு ரிமைண்டருங்கிறது எனக்கு 1ன்னு வருதுன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ எனக்கு 1700ன்னு இருக்குது. இதுக்கு என்னது எனக்கு ரிமைண்டரு 1ங்கிறது எனக்கு வரும். எனக்கு ரிமைண்டர் 1ன்னு வருதுன்னு வச்சுக்கிறீங்களேன். எனக்கு அதுக்கான கோடு 4. இதே அடுத்தவங்க ரிமைண்டர் எனக்கு 2ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் பாருங்கள் ரிமைண்டர் 2 வரும். 4ஆல் டிவைட் பண்ண பிறகு 4ஆல் டிவைட் பண்ண பிறகு எனக்கு என்ன வரும்? ரிமைண்டருங்கிறது எனக்கு 2 வரும். அப்படி 2 வருதுன்னா எனக்கு கோடுங்கிறது 2 தான். ஓகேங்களா? ரிமைண்டர் 2 வருதுன்னா கோடுங்கிறது 2 தான். இதே உங்களுக்கு ரிமைண்டருங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல 3 வரும். இப்படி 3 வருதுன்னா உங்களுக்கு டிவைட் பண்ணப்பட்டு இப்போ உங்களுக்கு 4ஆல் டிவைட் பண்ணப்பட்டு உங்களுக்கு 3 வருதுன்னா உங்களுக்கு ரிமைண்டரு, உங்களுக்கு கோடுங்கிறது என்னது 0. தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா 1600, 2000, 2400ன்னு இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டரே வரலைன்னா எங்களை உங்கள் கோடுங்கிறது 6. அடுத்து பாருங்கள் இதே 1700, 2100, 2500ன்னு இருக்குது. அப்போனா இதெல்லாத்தையும் எனக்கு டிவைட் பண்ணும்போது என்ன வருது? எனக்கு ரிமைண்டருங்கிறது எனக்கு 1 வரும். 1 வந்துன்னா என்னது? அதுக்கு ஆப்போசிட்டாக 4 நம்ம கோடாக வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள். அடுத்து எனக்கு 2 வருது எல்லாத்துக்கும் ரிமைண்டரு. அப்போ 2 வருதுன்னா எனக்கு என்ன வரும்? அந்த இடத்துல கோடுங்கிறது எனக்கு 2. அடுத்து பாருங்கள் எனக்கு 1900, 2300, 2700ன்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வருது? ரிமைண்டரு 3 வருது. அப்போ 3 வருதுன்னா எனக்கு கோடுங்கிறது 0. உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குதுன்னா இப்போ நீங்கள் டிவைடட் பை 4 பண்ணுறீங்க. 4 பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது? ரிமைண்டர் வந்துன்னா உங்களுக்கு 0 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கோடுங்கிறது 6ங்க. இதே ரிமைண்டர் வந்துன்னா உங்களுக்கு 1 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கோடுங்கிறது 4ங்க. இதே உங்களுக்கு ரிமைண்டர் வந்துன்னா உங்களுக்கு 2ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கோடுங்கிறது 2 தான். இதே ரிமைண்டர் வந்துன்னா உங்களுக்கு 3ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கோடுங்கிறது 0. தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே மேலே இருந்து குறைஞ்சிட்டே வரும். இப்போ ரிமைண்டர் எந்த அளவுக்கு அதிகமாகிட்டு இருக்குதோ அந்த அளவுக்கு கோடுங்கிறது அந்த அளவுக்கு கம்மியாகிட்டே போகும். இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறங்க. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மந்த் கோடு என்னது? 12 ஸ்கொயர்டு, அடுத்து 5 ஸ்கொயர்டு, அடுத்து 6 ஸ்கொயர்டு, அடுத்து 146. 146 என்னது? 12 ஸ்கொயர்டோட ப்ளஸ் 2. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். இதே லீப் இயர்னா ஜனவரி பிப்ரவரியில் மட்டும் உங்களுக்கு -1 ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இயர் கோடுனா என்னதுன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 0 வருதுன்னா எந்த இயரை டிவைட் பண்ண போயிட்டு நீங்கள் 1699 டிவைட் பண்ணக்கூடாது. இப்போ 1600 சீரீஸ்னா 1600 தான் பண்ணணும். இது 1700 சீரீஸ்னா 1700 தான் பண்ணணும். 1810 இருக்குன்னா 1800 தான் பண்ணணும். 1810 பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சீரீஸோ அந்த சீரீஸை தான் பண்ணணும். அதை தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் பாருங்க எல்லாத்தையும் உட்காந்து பண்ணிட்டுருக்கீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஓகேங்க. இந்த கோடெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் உங்களால் மனப்பாடம் பண்ண முடியலன்னா நான் சொன்ன வச்ச ட்ரிக்கை வச்சு மனப்பாடம் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு ட்ரிக்கு புரியலைன்னா நீங்கள் மொட்டை மனப்பாடம் அடிச்சிருங்க. அப்படி நீங்கள் அடித்தா மட்டும்தான் அடுத்த கொஸ்டின் நகர முடியும். தெளிவாக பாருங்கள். இந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு 5 ரூலுங்க. விவான் பிறந்த தேதி 9 மார்ச் 2002. அந்த நாள் என்ன கிழமையாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் நான் சொல்லி முடிச்ச பிறகு உங்களுடைய டேட்டா பர்த்தை நீங்களே போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? இப்படி கொஸ்டின் எல்லாத்தையுமேங்க மொத்தம் உங்களுக்கு காலாண்டர் சம்மில் ஒரே ஒரு டைப்பு தான். இந்த டைப்பை நீங்கள் தெளிவாக கற்றுக்குறங்க.
இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் பவுடரை போட்டு ஷார்ட்கட்டாக பின்னாடி கொண்டு போக போகிறது. அதனால இந்த மெத்தடை நீங்கள் தெளிவாக கற்றுக்கிறங்க. தெளிவாக கற்றுக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் எல்லா கணக்கையும் போடலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து என்ன வெறும் 5 ஸ்டெப்பு தாங்க. அந்த 5 ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டேட்டை வந்துன்னா நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணி உங்களுக்கு என்ன ரிமைண்டர் வருதோ அதை எடுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னது, மார்ச்சுக்கு நம்ம மந்த்துக்கு வந்து நம்ம கோடு படித்தோம். என்ன கோடு படித்தோம் தான் படித்தோமா, 144 0 25 36 146 அப்படின்னு படித்தோமா, அந்த கோடு தான் இந்த இடத்துல இருக்குது. நம்மளுக்கு மார்ச்சுக்கு என்ன தெரியும், கோடுங்கிறது 4ன்னு தெரியும். எப்படின்னா 144, அப்போ என்னது மூணாவது என்னது உங்களுக்கு 4, அந்த 4 தான் மார்ச்சுக்கான கோடு. அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த லாஸ்ட் 2 டிஜிட் இருக்குது தெரியுமா, இந்த 2 டிஜிட்டை 2 விதமாக பண்ணணும். என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு 7ஆல் டிவைட் பண்ணி நீங்கள் ரிமைண்டரே எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து அதே 2 டிஜிட்டை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணி இதுக்கு வந்தோன்னா கோஷன்ட் எடுத்துக்கணும். கோஷன்னா என்னென்னா தெளிவாக சொல்ல பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? 30ன்னு வச்சுக்கிறேங்க. இந்த 30 வந்து நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன்னா இப்போ எப்படி டிவைட் பண்ணுவேன், 7 4 28ன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ 7ங்கிறது, இந்த 7ங்கிறது தான் கோஷன்ட். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இதில் மிச்சம் எத்தனை இருக்குது, 2ங்கிறது இருக்கா, இந்த மிச்சங்கிறது தான் உங்களுக்கு ரிமைண்டர். தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கோஷன்னா என்ன, ரிமைண்டர்னா என்னென்னு இந்த இடத்துல என்ன பண்ணணும், 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நீங்கள் கோஷன்ட் தான் எடுக்கணும், ரிமைண்டர் எடுக்கக்கூடாது. புரிஞ்சு வச்சா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், 7ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுக்கணும். ரெண்டாவது மாதம் என்ன கோடோ அந்த கோடை போடணும். அடுத்து என்ன பண்ணணும், லாஸ்ட் 2 நம்பரை மட்டும் ஃபஸ்ட்டு 7ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுக்கணும். நான் என்ன சொன்னேன், 7ஆல் டிவைட் பண்ணாவே நீங்கள் ரிமைண்டர் மட்டும்தான் எடுக்கணும், கோஷன்ட் எடுக்க தேவையே கிடையாது. இப்போ நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க இந்த இடத்துல, உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் கோஷன்ட் எடுக்கணும். 4ஆல் டிவைட் பண்ணி அதுக்கான கோஷன்ட்டை எடுக்கணும். புரிஞ்சா? இப்போ 4 ஸ்டெப் தானே சொல்லியிருக்கேன். 5ஆவது ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, 5ஆவது ஸ்டெப்பு இயர் கோடுங்க. இயர் கோடு. ஓகேங்களா? இயர் கோடு என்னது, எனக்கு 2002. 2002னா என்னது, எனக்கு இது செஞ்சுரி வந்ததுன்னா 2000. ஓகேங்களா? 2000 சீரிஸ். 2000 சீரிஸ் எனக்கு என்னது, 4ஆல் டிவைட் ஆகும். மொத்தமாக 4ஆல் டிவைட் ஆகணும். எனக்கு என்ன தெரியும், இந்த இடத்துல எனக்கு கோடுங்கிறது 6ங்கிறது எனக்கு தெரியும். கரெக்டாக? அப்போ இயர் கோடுங்கிறது எனக்கு 6 இப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் இதை அப்படியே நீங்கள் எழுதினீங்க முடிஞ்சுக்க. இப்போ 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள், 2. இப்போ 9 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 2 வருது. கரெக்டாக? அடுத்து மார்ச் கொடுக்குங்கிறது 4. அடுத்து நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்னால் 7ஆல் டிவைட் பண்ண முடியாது, ஏன்னா 7 விட சின்ன நம்பர். அப்போ அந்த 2 அப்படியே எடுத்துக்கணும். ஓகேங்களா? ப்ளஸ்ஸு அடுத்து பாருங்கள், இது 4 விட இது சின்ன நம்பர். அப்போ உங்களுக்கு கோஷன்ட்டுங்கிறது எதுவும் வர கிடையாது. சின்ன நம்பர்னால் அந்த நம்பர் அப்படியே எடுத்துக்கூடாது. இப்போ ரிமைண்டரில் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கோஷனில் போய்ட்டு நீங்கள் அப்படியே எடுத்துக்க முடியாது. அதனால தான் இந்த கணக்கை நான் தெளிவாக எடுத்துகிட்டு வந்தேன். எல்லா விஷயத்தையும் ஒரே கணக்கில் தெளிவுபடுத்த முடியணும். ஃபஸ்ட்டு எனக்கு ரிமைண்டர் கேட்குறாங்க 7ஆல் டிவைட் பண்ணும்போது, அதனால நான் டிவைட் பண்ணுறேன். எனக்கு சின்ன நம்பர் நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். எனக்கு கோஷன்ட் கேட்கும்போது என்ன ஆகுது, எனக்கு 4க்கு மேலே இருந்தால் தான் நான் வந்து 1 2 3ன்னு எடுக்க முடியும். எனக்கு 4 விட சின்னதாக இருக்குது. அப்போ 4 விட சின்னதாக இருக்குன்னா எனக்கு கோஷன்ட் 0வாக தான் வருமே பொழிச்சு அந்த நம்பர் 2ங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடாது. தெளிவாக புரிஞ்சிச்சா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் கோட் என்னது, 6. இயர் கோடை பற்றி நான் இப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். தெரியல, ஏன்னா மேலே திருப்பி பார்த்துருக்கேன். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களா? இது எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், 10 அடுத்ததுன்னா 14. உங்களுக்கு வந்து 14 வருது. டோட்டல் 14 வருது. இதே உங்களுக்கு 7 விட அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கிறோங்களேன், நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 7 விட நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா 7ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். எனக்கு 7 விட அதிகமாக தான் இருக்குது 14. அப்போ நான் 7ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன வருது, ரிமைண்டர் 0ன்னு வருது. நான் என்ன சொல்லியிருக்கேன், 7ஆல் டிவைட் பண்ணாவே நம்ம ரிமைண்டர் தான் பார்க்கணும். எந்த இடத்துல நீங்கள் கோஷன்ட் பார்க்கணும் அவசியம் கிடையாது. 7ஆனது ரிமைண்டர், கோஷன்ட் கிடையாது. தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் 7ஆல் டிவைட் பண்ணேன், 7 2 14 ஆயிடுச்சு, எனக்கு 0 ஆயிடுச்சு ரிமைண்டரு. அப்போ 0 ரிமைண்டர்னா அப்போ என்ன ஆன்சர்னா உங்களுக்கு என்ன தெரியும், 0னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் நம்மளுக்கு தெரியும், சாட்டர்டே. அப்போ ஆன்சருங்கிறது சாட்டர்டே. 6வது கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தெளிவா. 2033 ஜனவரி 1 அன்று எந்த கிழமை வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்றுமே கிடையாது. அப்போ உங்களுக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 1, அடுத்ததுன்னா ஜானு 2033. இதில் உங்களுக்கு தெளிவாக புரியும் பாருங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இதை நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணணும். 7ஆல் டிவைட் பண்ணி உங்களுக்கு என்ன வரணும், ரிமைண்டர் எடுக்கணும். ரிமைண்டர் எடுக்க முடியுமா, 7 விட சின்ன நம்பர். அப்போ நம்ம அந்த நம்பரை அப்படியே எடுத்துக்கணும். ஓகேங்களா? 1 ப்ளஸ்ஸு அடுத்து ஜனவரி கோடு என்னது, நம்மளுக்கு 1 தான். ப்ளஸ்ஸு இது வந்து லீப் இயராக என்னதுன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ 33ங்கிறது என்னது, எனக்கு லீப் இயராக கிடையாது, 4ஆல் டிவைடே ஆகாது. அதனால தான் நான் 1ன்னு எடுத்துக்கேன். இதே இந்த இடத்துல எனக்கு லீப் இயர் இருந்துச்சுன்னா நான் இந்த இடத்துல 0ன்னு எடுத்துருக்கேன். புரியுதா? எனக்கு 0ன்னு எடுத்துருக்கேன். இதே இடத்துல எனக்கு லீப் இயர் 33 கிடையாது, அதனால நான் 1ன்னு எடுத்திருக்கேன். தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் விஷயத்தை பாருங்கள். லாஸ்ட் 2 டிஜிட் என்ன பண்ணேன்னு, 2 டிஜிட்டை நான் ஃபஸ்ட்டு 7ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுப்பேன். நெக்ஸ்ட்டு 4ஆல் டிவைட் பண்ணி நான் கோஷன்ட் எடுப்பேன். உங்களுக்கு கோஷன்னா என்ன, ரிமைண்டர் என்னன்னு நான் தெளிவுபடுத்திட்டேன். அதனால தெளிவாக அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க, 33 இருக்குது. 33 நான் 7ஆல் டிவைட் பண்ண என்ன வருது, ரிமைண்டர் 5ன்னு எனக்கு வரும். எப்படி 5ன்னு வரும்னா 33/7. இப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா 4 7 உங்களுக்கு 28ன்னு வரும். அப்போ ப்ளஸ் உங்களுக்கு என்ன இருக்குது, 5ங்கிறது இருக்குது. அப்போ இந்த 5ங்கிறது தான் உங்களுக்கு ரிமைண்டர். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம கோஷன்ட் பார்க்கணும். அப்போ 33/4
இது நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 8. உங்களுக்கு ரிமைண்டருங்கிறது இந்த இடத்துல 1 வருது. ஆனால் நம்மளுக்கு கோஷன்ட் தான் தேவை. கோஷன்ட்டுங்கிறது இந்த 8 தான். அப்போ ஆன்சருங்கிறது உங்களுக்கு 8 ப்ளஸ் இந்த இடத்துல என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம ரிமைண்டருங்கிறது என்ன கண்டுபிடிச்சோம் 5 5. இந்த இயர் கோடு என்னது நம்மளுக்கு 2000 சீரீஸ். 2000 சீரீஸ்னா என்னது நம்மளுக்கு தெரியும் 2000 4ஆல் டிவைட் ஆகும் ஃபுல்லாக. அப்போ 4ஆல் டிவைட் ஆகுதுன்னா என்னது நம்மளுக்கு கோடுங்கிறது 6. அப்போ ப்ளஸ் 6 தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்னன்னா கூட்டிங்கன்னா என்ன வருது 10 15 21. நான் என்ன சொல்லிக்க 7 விட அதிக நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம 7ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது ரிமைண்டர் 0 வருது. 7ஆல் நம்ம எந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன பார்க்கணும் ரிமைண்டர் மட்டும்தான் பார்க்கணும். கோஷன்ட்டை நம்ம பார்க்க தேவையில்லை. அப்போ நம்மளுக்கு ஆன்சருங்கிறது 0. 0ங்கன்னா என்ன தெரியும் நம்மளுக்கு சாட்டர்டே அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சாட்டர்டேங்கிறது ஆன்சர் தான். 21 வந்த பரட்டை ஆட் பண்ணும்போது இது ஒரு 7ஓட மல்டிபிள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ 7ஓட மல்டிபிள்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டர்டேல தான் வரும். ஓகேங்களா? நீங்கள் அப்படிங்கிறத நீங்கள் போடலாம். இல்லை நீங்கள் டிவைட் பண்ணி உங்களுக்கு என்ன ரிமைண்டர் வருதுன்னு பார்த்துங்கிறத நீங்கள் போடலாம். அது உங்களுடைய நிலைமையை பொறுத்துங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு தெளிவாக அந்த இடத்துல புரிஞ்சிடும். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் வாங்க பார்க்கலாமா? 1994 நவம்பர் 26 அன்று என்ன கிழமையாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு தெளிவாக தெரியும் 26 இது வந்து நவம்பர், அடுத்தது வந்து 1994. கரெக்டா? கரெக்டுங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்மளுக்கு டேட்டுங்கிறத நம்ம 7ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுக்கணும். ரிமைண்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது இது வந்து 7 3 21 மிச்சம் உங்களுக்கு ரிமைண்டருங்கிறது உங்களுக்கு 5ங்கிறது இந்த இடத்துல வருது. ஓகேங்களா? இந்த இடத்துல நவம்பருக்கு நம்மளுக்கு கோடு என்ன தெரியும் 4ங்கிறது நம்மளுக்கு தெரியும். எப்படின்னா கோடு என்னது 144 025 036 அடுத்து 146. நவம்பருங்கிறது எனக்கு எங்கே வரும் இந்த மாதம் தான் எனக்கு நவம்பர் மாதம். அப்போ 4ங்கிறது கோடு நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம கோடு போட்டோம் இங்கே. அடுத்து என்ன பண்ணணும் லாஸ்ட் 2 டிஜிட்டுக்கு நம்ம 2 விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் 7ஆல் டிவைட் பண்ணி நம்ம ரிமைண்டர் எடுக்கணும். அடுத்து வந்து 4ஆல் டிவைட் பண்ணி நம்ம வந்து கோஷன்ட் எடுக்கணும். கரெக்டா? நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க, தெளிவாக பாருங்க. 7ஆல் டிவைட் பண்ணால் 7 அடுத்து மிச்சம் உங்களுக்கு 2 இருக்குது 24 இருக்குது. அப்போ வந்து என்னன்னா நீங்கள் 3 போட்டுருவீங்க. அப்போ மிச்சம் உங்களுக்கு ரிமைண்டருங்கிறது 3 இருக்குது. அப்போ உங்களுக்கு ரிமைண்டருங்கிறது 3 இருக்குது. அடுத்து பாருங்க நீங்கள் 94 நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணலாம். 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 4 8 அடுத்து மிச்சம் 1 இருக்குது. அப்போ 3 மிச்சம் உங்களுக்கு இதில் எத்தனை இருக்குது பேலன்ஸு 2ங்கிறது உங்களுக்கு இருக்குது ரிமைண்டரு. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வருது உங்களுக்கு ரிமைண்டர் எடுக்கணுமா கோஷன்ட் எடுக்கணுமா? நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கோஷன்ட் எடுக்கணும். 4ஆல் டிவைட் பண்ணால் கோஷன்ட் எடுக்கணும். நம்ம 7ஆல் டிவைட் பண்ணால் தான் ரிமைண்டர் எடுக்கணும். 4ஆல் டிவைட் பண்ணால் கோஷன்ட் எடுக்கணும். அப்போ அந்த கோஷன்ட்ங்கிறது 23 நான் எடுத்துக்கிட்டேன். இது அடுத்து என்ன வருஷன் பாருங்க 1990 இயரில் இருக்குது. இந்த இடத்துல பாருங்க எனக்கு இது என்னது 1994. அப்போ இது என்னது 1900 சீரீஸு. அப்போ நான் 2 0 கேன்சல் பண்ணிடுவேன். அப்போ நான் 4ஆல் டிவைட் பண்ணேன். 4ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன வருது ரிமைண்டருங்கிறது 3ங்கிறது எனக்கு வருது. அப்போ 3ங்கிறது என்ன தெரியும் நம்மளுக்கு ரிமைண்டர் 3 வந்துச்சுன்னா கோடு என்னன்னு தெரியும் 0ங்கிறது எனக்கு தெரியும். கோடு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஷார்ட்கட் என்னன்னு அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிறங்க. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு 5 டேட்டா வந்துருச்சா 1 2 3 4 5 டேட்டா வந்துருச்சு. அப்போ 5 டேட்டா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க. இது வந்து இங்கே ஆட் பண்ணி நீங்கள் 7ஆல் வர்றதை அப்படியே விடலாம். ஓகேங்களா? அது உங்களுடைய சாமர்த்தியம். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நான் வந்து 5 23 கூட்டுறேன் எனக்கு 28ன்னு வருது. 28ங்கிறது எனக்கு வந்து 7ஆல் டிவைட் ஆகும். அப்போ நான் 28 அப்படியே விட்டேன். அடுத்து பாருங்க 4 3 கூட்டும் போது எனக்கு 7 வருது. எனக்கு 7ஆல் டிவைட் ஆகுது. அப்போ இதே நான் விட்டேன். அப்போ எனக்கு இந்த இடத்துல 0 தான் வருது ரிமைண்டர். இந்த இடத்துல எனக்கு 0 தான் வருது. இந்த இடத்துல எனக்கு 0 தான் ஆல்ரெடி. அப்போ எனக்கு ஃபைனலாக வந்து எனக்கு 0 தான் கோடு வரும். 0 கோடுனா எனக்கு என்ன வரும் சாட்டர்டே. நெக்ஸ்ட் நீங்கள் அப்போ இப்படி நீங்கள் போடலைன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவாக நீங்கள் கூட்டி கூட போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இதை கூட்டினீங்கன்னா என்ன வருது பாருங்க உங்களுக்கு 5 4 9 9 3 12 12 1 23 உங்களுக்கு 35. 35 நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டருங்கிறது 0. புரிஞ்சா தெளிவா? இப்படி கூட்டியும் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் கூட்டி எப்படி கழிக்க முடியுமோ கழிச்சு விட்டுக்கலாம். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா உங்கள் பிறந்தநாள் என்னென்ன பிறந்தநாள்னு உங்களுக்கு தெரியும். அந்த பிறந்தநாளை வந்து என்னன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிறந்தநாள் ப்ளஸ் என்ன கிழமைனா அப்படிங்கிறத நீங்கள் போடுங்க. ஒருத்தவங்களுக்கும் நான் கரெக்டாக தப்பாங்கிறத நான் பார்த்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ நான் கொஞ்சம் கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறது கிடையாது. யானுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்காண்டி நான் ஜிடி கண்டென்ட் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி அதிகம் நான் ஃபுல் டைம் போடுறேன். அதனால தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அதனால என்னை ரொம்ப மன்னிச்சிருங்க. அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னைக்கு கொஞ்சம் நார்மல் ஆகிட்டேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் கொடுக்குற எல்லா கொஸ்டினையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அந்த கொஸ்டினுக்கு ஏற்றாப்புல நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு வீடியோ அவசரமாக இருக்கும். அந்த அவசரமான வீடியோ தான் நான் ஃபஸ்ட்டு போட முடியும். உங்களுக்கு நான் அதுக்கடுத்து நான் ஒரு வீடியோ நான் போடுவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. டேட்டு மந்த்து இது எல்லாமே சேமா, பட் இயர் வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? டேட்டு மந்த்து சேமாக இருக்கும். ஆனால் இயர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். என்னன்னா 21 ஜூன் 2007 வந்தோன்னா வியாழக்கிழமை என்றால் 21 ஜூன் 2011 அன்று என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா?
இந்த இதில் எனக்கு என்ன தெரியுது, டேட்டு மந்த்து சேமாக இருக்குது இந்த இடத்துலையும். இந்த இடத்துலையும் அதே 21 ஜூன் தான் இருக்குது. அப்போ நான் இதுக்கு வந்து என்ன ஷார்ட்கட்னா, இதுக்கு டிஃப்ரெண்ட் என்னது 4 லீப் இயர் ப்ளஸ் 1 5. அப்போ 0ங்கிறது தேர்ஸ்டேனா 5ங்கிறது என்னது டியூஸ்டே 1. அப்போ 5ங்கிறது செவ்வாய்க்கிழமை. இவ்வளோ தாங்க ஆன்சர் இதில் போட வேண்டியது. ஆனால் நீங்கள் இப்படி போட நீங்கள் ஷார்ட்கட் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்படி நீங்கள் ஷார்ட்கட் கற்றுக்காம நான் ப்ரொசீஜரை போடுறேன் அப்படிங்கிறது நினைக்கிறேன். இந்த கணக்கு நான் ப்ரொசீஜரும் சொல்கிறேன், ஷார்ட்கட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் சிம்பிளாக நான் ஷார்ட்கட் மட்டும் தான் சொல்லுவேன். ப்ரொசீஜர் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன் நான் ப்ரொசீஜரே சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நீங்கள் அதை மறந்துட்டாலும் நீங்கள் ஒரு பர்ஃபெக்டானதுக்கு எந்த கணக்குக்கு போட்டாலும் ஒரு ப்ரொசீஜர் மெத்தட் எல்லாத்தையுமே செட் ஆகும். அதனால தான் அந்த மெத்தட் நான் எல்லா கணக்குக்கும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வந்து என்ன கொஸ்டின், 21 ஜூன் 2007 வந்து வியாழக்கிழமை என்றால் 21 ஜூன் 2011 அன்று என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு பேசிக் மெத்தட் என்ன தெரியும், 21 ஜூனு அடுத்து 2007ங்க. அதே தான் இந்த இடத்துல 21 ஜூனு 2011ங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ இது ரெண்டுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் தெளிவாக சொல்கிறேன். இதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும், டிவைடர் பை 7 போட்டு நீங்கள் ரிமைண்டர் எடுப்பீங்க. ஓகேங்களா? ரிமைண்டர் எடுத்தீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு ஆன்சர் 0ங்கிறதா வரும். 21 7 3 21 முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்கள், இந்த ஜூனுக்கு கோடு என்னன்னு தெரியும் நம்மளுக்கு 5ங்கிறது தெரியும். அப்போ 5ங்கிறத நம்ம இங்கே போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்து 2007 இருக்குது. அப்போ லாஸ்ட் 2 டிஜிட் தான் பார்ப்போம். 2 டிஜிட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு 7ஆல் டிவைட் பண்ணி நீங்கள் ரிமைண்டர் எடுப்பீங்க. அடுத்து 4ஆல் டிவைட் பண்ணி நீங்கள் கோஷன்ட் எடுப்பீங்க. கரெக்டாக? 7ஆல் டிவைட் பண்ணி நீங்கள் ரிமைண்டர் எடுத்தீங்கன்னா 7 முடிஞ்சிருச்சு. அப்போ ரிமைண்டருங்கிறது எதுவுமே கிடையாது, 0. அடுத்து பாருங்கள், 4ஆல் டிவைட் பண்ணி நீங்கள் கோஷன்ட் எடுக்கணும். ஒரு நாள் 4, ரிமைண்டருங்கிறது தான் 3. இப்போ கோஷன்ட் ரிமைண்டர்னா என்னங்கிறது நான் தெளிவாக சார் இந்த இடத்துல பாருங்கள். 7ன்னு அந்த இடத்துல போடுறேன்னா இது 4ஆல் டிவைட் பண்ணுறேன். ஒரு நாள் 4 அப்படின்னா ஒரு நாள் 4, இதுதான் உங்களுக்கு எதுனா கோஷன்ட். அப்போ ரிமைண்டருங்கிறது என்னது இந்த இடத்துல 3. ஏன்னா 7 மைனஸ் 4 நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டருங்கிறது உங்களுக்கு 3. ஆனால் ஒரு நாள் 4ன்றது தெரியுமா, இந்த 1ங்கிறது தான் உங்களுக்கு கோஷன்ட். அந்த 1 தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும், இயர் கோடு போடணும். இயர் கோடு உங்களுக்கு என்னன்னு தெரியும், 2000 சீரீஸ்னா என்னது உங்களுக்கு, இது 2 0 விட்டுருங்க. அப்போ நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள், 4ஆல் டிவைட் ஆகுது. அப்போ உங்களுக்கு ஆன்சருங்கிறது என்னது 6ங்கிறது தான் உங்களுக்கு கோடாக இருக்கும். அப்போ 6. இந்த கோடு எப்படி கண்டுபிடிக்கும் நான் மேலே தெளிவாக சொன்னேன், அதை நீங்கள் கவனமாக கவனிச்சுக்கணும். இப்போ அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு இது 2 7 கூட்டிட்டேன், 7 நான் விட்டுட்டேன். அடுத்து பேலன்ஸ் என்னதுக்கு 5 இருக்குது. அப்போ 5. இப்போ 5ங்கிறது எனக்கு என்ன தெரியும், தேர்ஸ்டே அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கரெக்டாக? எனக்கு 5 கோடுங்கிறது எனக்கு தேர்ஸ்டே என்னன்னு தெரியும். கரெக்டாக? உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல தேர்ஸ்டேன்னு இல்லாமல் ஃப்ரைடேன்னு இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எனக்கு 5ங்கிறது எனக்கு தேர்ஸ்டேன்னு தெரியும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, பொய் சொல்லி ஒரு நாள் கழிச்சு ஃப்ரைடேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு நாள் கழிச்சுனா +1 பண்ணி ஃப்ரைடேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே கண்டுபிடிக்கிற ஆன்சர்லேயே நீங்கள் ஒரு நாள் கழிச்சு தான் ஆன்சர் சொல்லணும். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கேன். இதே ஒரு நாளுக்கு முன்னாடி புதன்கிழமையும் சொல்லியிருக்காங்க, இல்லை செவ்வாய்க்கிழமையும் சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு ரியல் கோடு நம்மளுக்கு வியாழக்கிழமையும் தெரியுது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, புதன்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு சொல்கிறாங்கன்னா எத்தனை அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க, எத்தனை அதிகம் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம ரியல் ஆன்சர் இதுலேயும் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த இடத்துல அதே தாங்க. இப்போ எனக்கு 21க்கு நீங்கள் ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வருது, 7ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 0 வரும். ப்ளஸ் 5 ஜூனுக்கான கோடு என்னது 5 ப்ளஸ் நீங்கள் 11 டிவைட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 7ஆல் டிவைட் பண்ணுவீங்க, ரிமைண்டர் எடுப்பீங்க. ரிமைண்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4. அடுத்து நீங்கள் 11 டிவைட் பண்ணுவீங்க, 4ஆல் டிவைட் பண்ணுவீங்க, நீங்கள் கோஷன்ட் எடுப்பீங்க. இந்த இடத்துல கோஷன்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 2, ரிமைண்டர் தான் இந்த இடத்துல 3. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு 2000 இயர் கோடு என்ன படித்தோம், 6ங்கிறது இங்கே தான் பார்த்தோம். அப்போ 6 அப்படியே போட்டேன். இப்போ நீங்கள் இதை கூட்டிங்கன்னா என்ன வருது, 10 17 17ங்கிறது உங்களுக்கு வருது. 17 என்ன இருக்குது, 7 விட அதிக நம்பராக இருக்குது. அப்போ நான் 7ஆல் டிவைட் பண்ணுவேன். டிவைட் பண்ணனா எனக்கு ரிமைண்டர் என்ன வருது, எனக்கு 3ங்கிறது வருது. ஓகேங்களா? எனக்கு இந்த இடத்துல ரியலாக தான் சொல்லியிருக்காங்க, +1 -1 எதுவுமே பண்ண கிடையாது. அப்போ நான் அதே ரியலை தான் இங்கேயே பண்ணுவேன். 3ங்கிறது எனக்கு என்ன தெரியும், டியூஸ்டேன்னு எனக்கு தெரியும். அப்போ ஆன்சருங்கிறது டியூஸ்டே. தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருச்சு நம்புறேன். நெக்ஸ்ட் இதே நீங்கள் வந்து ஷார்ட்கட்டில் போடணும், நான் போட்ட மாதிரி ஒரு 2 செகண்டில் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா அது தெளிவாக தெரிஞ்சுக்கிறங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 2007 உங்களுக்கு 2011 போகுது. ஓகேங்களா? ஏன்னா எனக்கு இந்த வருஷம் இந்த இடத்துல டேட்டு மந்த்து சேமு, எனக்கு டேட்டு மந்த்து சேமு, ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணி விட்டேன். ஓகேங்களா? அப்போ எனக்கு என்னது 2007 2011 ஆகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் நீங்கள் பார்க்கணும் எவ்வளோ கேப்புன்னு. எத்தனை வருஷம் உங்களுக்கு கேப்பு, 4 இயர்ஸ் உங்களுக்கு கேப்பு. கரெக்டாக? ஓகேங்க. ப்ளஸ் இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டுக்குள்ளே லீப் இயர் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். இந்த வருஷத்துக்குள்ளே என்ன லீப் இயர்னா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்கணும். உங்களுக்கு 2007 2011 லீப் இயர் என்ன இருக்குது, 2008 மட்டும்தான் உங்களுக்கு லீப் இயர். அப்போனா ஒரே ஒரு வருஷம் தான் லீப் இயர் இருக்குது, அதுக்கடுத்து லீப் இயர் கிடையாது. அப்போ 1ங்கிறதே நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா இங்கே 4ங்கிறது உங்களுக்கு நார்மல் வருஷம். அப்போ 4 + 1ங்கிறது உங்களுக்கு என்ன இருக்குது, 5. இது ரெண்டையும் நான் கூட்டிக்கிட்டேன், 4 + 1 5ங்கிறது ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய இயர் கோடை வச்சு நீங்கள் போடக்கூடாது. இந்த இடத்துல கொடுத்துருக்க கொஸ்டினில் கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் 0ன்னு எடுத்துக்கலாம். 0ங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும், தேர்ஸ்டேன்னு உங்களுக்கு தெரியுது. கரெக்டாக? ஓகேங்க. இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 5ங்கிறது உங்களுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு 5ங்கிறது என்னது? ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே. அப்போ உங்களுக்கு 5ங்கிறது டியூஸ்டே. தெளிவா புரிஞ்சுச்சா? நீங்க கைவிட்டு என்னன்னா கூட கரெக்டா போட்டுறலாம். 0ங்கிறத உங்களுக்கு தேர்ஸ்டேன்னு எடுத்துக்கணும். கொஸ்டின்ல குடுத்துருக்கத. மிச்சம் உங்களுக்கு என்ன கோடு வருதோ அந்த கோட நீங்க எண்ணிக்கணும். இப்ப எனக்கு தேர்ஸ்டேங்கிறது 0னா, ஃப்ரைடேங்கிறது 1, 2ங்கிறது சாட்டர்டே, 3ங்கிறது சண்டே, 4ங்கிறது என்னன்னா மண்டே, 5ங்கிறது டியூஸ்டே. ஆன்சர் டியூஸ்டே. தெளிவா புரிஞ்சுச்சா? புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கொஸ்டினை வாங்க. கொஸ்டினை இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க. இதை நீங்கள் 1 செகண்டில் நீங்கள் போகிறது ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க. இதில் என்ன இருக்கு? 31 டேட்டு சேம். ஆகஸ்ட் டேட்டு சேம். எனக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல? ரெண்டுக்கும் வித்தியாசங்கிறது எனக்கு 9 இருக்குது. கரெக்டா? எனக்கு இதுக்குள்ள 2 லீப் இயர் இருக்குது. 2004 2008ங்கிறது எனக்கு லீப் இயர். எனக்கு பார்த்தாவே தெரியுது. அப்போ நான் 2004 2008ங்கிறத நான் பார்த்தேன் எப்படி சொல்கிறேன்? எனக்கு 2000ங்கிறது எனக்கு லீப் இயர்னு தெரியுது. அப்போ அதுலேருந்து 4 கூட்டும் போது எனக்கு லீப் இயர் கிடைக்கும். கரெக்டா? அப்போ 2004 லீப் இயர், 2008 எனக்கு லீப் இயர். அப்போ 2 லீப் இயர் எனக்கு இந்த இடத்துல வருது. அப்போ என்ன ஆகுது? எனக்கு 11 ஆயிடுச்சு. கரெக்டா? ஓகேங்க. இது எனக்கு 7 விட அதிகமாக இருக்குது. அப்போ நான் 7ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன வருது? ரிமைனிங்கு 4 வருது. 7ஆல் டிவைட் பண்ணால் எல்லா இடத்துலையும் நம்ம ரிமைண்டர் தான் பார்க்கணும். கோஷன் நம்ம பார்க்கவே கூடாது. தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டரு அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது? 0ங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தெரியுது? கொஸ்டின் என்ன கொடுத்தோம்? ஃப்ரைடே நம்மளுக்கு 0ங்கிறது தெரியுது. அப்போ 4ங்கிறது நம்மளுக்கு என்னது அப்படிங்கிறதான். கைவிட்டு என்னங்க? சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே. அப்போ ஆன்சருங்கிறது டியூஸ்டே. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் இந்த கொஸ்டின். இதை நீங்கள் வந்து என்ன ப்ரொசீஜராக போடணும்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த மாதிரி லாங் மெத்தடில் நீங்கள் ப்ரொசீஜராக போடணும்னு நினைக்கிறீங்கனாலும் லாங் மெத்தடில் நீங்கள் ப்ரொசீஜராக போட்டு பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு ஆன்சர் வருதா வரலையான்னு. ஏன்னா அந்த ப்ரொசீஜருங்கிறத நான் சொல்கிற தெளிவாக ஒரே ஒரு காரணம் தான். நீங்கள் இந்த ஷார்ட்கட் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துக்கு நீங்கள் போயிட்டு அந்த ப்ரொசீஜரை போட்டு நீங்கள் ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடலாம் நேரம் இருக்கும்போது. ஓகேங்களா? இதே நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நேரம் அவ்வளோ நேரம் இருக்கும். உங்களுக்கு கான்செப்ட் தான் தெரியணும். அப்போ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஆனால் எஸ்எஸ்சி ரயில்வே ஸ்டூடெண்ட் இதை நீங்கள் கற்றே ஆகணும். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதே தாங்க. 28 பிப்ரவரி 2017 செவ்வாய்க்கிழமை என்றால் 28 பிப்ரவரி 2019 அன்று என்ன கிழமை ஆகும்? ஏன்னா பார்த்தோன்னே என்ன தெரியுது? டேட்டும் மந்த்தும் சேமுன்னு அடிச்சிட்டேன். எனக்கு என்ன இருக்குது? ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் என்ன இருக்கும் பாருங்க. எனக்கு 2 வருஷம் இருக்குது. அடுத்து ப்ளஸ் எனக்கு இதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு எனக்கு லீப் இயர் இருக்குதா? லீப் இயர் எனக்கு இல்லவே இல்லை. அப்போ எனக்கு 0 லீப் இயர். அப்போ எனக்கு ஆன்சருங்கிறது 2 தான். ஓகேங்களா? செவ்வாய்க்கிழமை எனக்கு 0னா 2ங்கிறது அப்போ என்னது? புதன், வியாழன். ஆன்சருங்கிறது என்னது? வியாழன். தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பர்ஃபெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஷார்ட்கட் எப்படி ப்ரொசீஜர் எப்படி தெளிவாக சொல்லிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணி நம்மளை ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்தனா நெக்ஸ்ட் டைப்புங்க. நெக்ஸ்ட் டைப் என்னன்னா ஒன்றுமே கிடையாது. போன டைப்பில் நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம டேட்டு மந்த்துங்கிறது சேமாக இருக்கும். இயருங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த இடத்துல என்னன்னா இயர் சேமாக இருக்குமா? அப்படி இல்லைன்னா இயர் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னா ஆனால் டேட்டும் மந்த்தும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்படியே தலைகீழங்க. வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கும் சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. ஆனால் ப்ரொசீஜருங்கிறத நான் எல்லா கொஸ்டினும் நான் சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். அதே விஷயத்தை இந்த கொஸ்டினுக்கு நான் சொல்வேன். வாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஷார்ட்கட்டுங்கிறது. இப்போ இதை 9 ஏப்ரல் 2023 இஸ் ஃப்ரைடே. வாட் வில் பி த டே ஆஃப் வீக் ஆன் 13th ஏப்ரல் 2023 என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள் எனக்கு என்ன தெரியுது? 2 இங்கேயும் 2 தான் எனக்கு வருது. 2 2னா ஃப்ரைடே தான் ஆன்சர் எனக்கு. ஓகேங்களா? இது எப்படி நான் ஈஸியாக போடுறேன் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கிறேன். நான் ஷார்ட்கட்டை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 2023 2023 சேமு. ஏப்ரல் சேமு. எனக்கு டிஃப்ரெண்ட் வந்து என்னன்னா 9 இங்கே வந்து என்னன்னா 30. ஓகேங்களா? அப்போ எனக்கு டேட்டு மட்டும்தான் டிஃப்ரெண்ட். கரெக்டா? அப்போ டிஃப்ரெண்ட்னா இதை நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? 2. இதை நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வருது? ரிமைண்டர் 2. இது எல்லாமே ரிமைண்டர் தாங்க. எனக்கு 2ங்கிறது எனக்கு ஃப்ரைடேன்னு கொடுத்துருக்காங்களாம். அதே 2ங்கிறது எனக்கு இங்கே அப்போ ஃப்ரைடே தான். அப்போ ஆன்சருங்கிறது எனக்கு ஃப்ரைடே. இப்படி தாங்க நான் போட்டேன். தெளிவாக புரிஞ்சிருச்சா? இதாங்க உங்களுக்கு ஷார்ட்கட்டு. இதே உங்களுக்கு ப்ரொசீஜராக போடணுங்கிறத நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன். அது எப்படிங்கிறத தெளிவாக கேளுங்க. இப்போ அந்த ப்ரொசீஜருங்கிறது எப்படின்னு கேட்டுக்கிறேங்க. இந்த கொஸ்டினுக்கு 2 3 மெத்தடில் போடலாம். ஆனால் ஒரு மெத்தட் உங்களுக்கு ப்ரொசீஜராக அதை கொண்டு போயிட்டுருக்கோம். இன்னொன்று ஷார்ட்கட் மெத்தட் போயிட்டுருக்கோம். அதை மட்டும் கற்றுக்கிறங்க. நெக்ஸ்ட்டு உள்ள மெத்தட் நான் சொல்லிக் கொடுத்து உங்களை குழப்ப விரும்பலை. ஓகேங்களா? பாருங்கள். இப்போ 9 ஏப்ரல் உங்களுக்கு 2023 சேம்ங்க. இந்த இடத்துல அதுதான் 30 ஏப்ரல் உங்களுக்கு 2023. ஓகேங்களா? இப்போ நான் இதை டிவைட் பண்ணேன்னா எனக்கு 7ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன வருது? ரிமைண்டர் 2ங்கிறது வருது. ஏப்ரலுக்கு கோடுங்கிறது +0. அடுத்து 2023க்கு எனக்கு கோடுங்கிறது லாஸ்ட் 2 நம்பரை பார்ப்பேன். இதில் நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 2 வருது. இதை நீங்கள் வந்து என்னன்னா 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோஷன்னுங்கிறது 5 வருது. அப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா 2000 சீரிஸ்னாவே நான் என்ன சொல்லியிருக்கேன்?
2000 சீரிஸு. இது வந்து என்னன்னா, நீங்க 2 0 அடிச்சீங்கன்னா 4ஆல டிவைட் ஆகுது. அப்ப இது வந்து என்னன்னா, கோடுங்கிறது 6. அப்ப 6 நீங்க அப்படியே போட்டுப்பீங்க. இப்ப நீங்க கூட்டிங்கன்னா இது 2 7 வந்துருச்சு. இது 2யும் கூட்டினீங்கன்னா 8 வருது. அப்ப நீங்க 7ஆல டிவைட் பண்ணும்போது பேலன்ஸ் எனக்கு 1 தான் வரும். கரெக்ட்டா? அப்போ 1ங்கிறது எனக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல? ஃப்ரைடேங்கிறது இருக்குது. ஓகேங்களா? அதே விஷயம் தாங்க. 30னா உங்களுக்கு என்னது? 7ஆல நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோசன்ட்ங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க 2ங்கிறது உங்களுக்கு வரும் ரிமைண்டர். 30 நீங்க 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2. ஏப்ரல் கோடு 0. 23 நீங்க 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 2 வருது. கோசன்ட்ங்கிறது அடுத்த 4ஆல டிவைட் பண்ணும்போது 5 வருது. இயர் கோடுங்கிறது உங்களுக்கு 6ங்கிறது தெரிஞ்சிரும். இந்த இடத்துல பாருங்க, எனக்கு இது எல்லாத்தையும் நீங்க சேம் நம்பர் தான் இங்கேயே இருக்கும். சேம் நம்பர் தான் இங்கேயே இருக்கும். அதனால தான் நான் அப்படியே விட்டுறது ஃபர்ஸ்ட் எடுத்தோனயே. ஓகேங்களா? சேமா இருக்கிறத அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்றது. இப்ப எனக்கு என்ன இருக்கு? 2 இருக்குது இந்த இடத்துல. இப்ப நீங்க இத ஆட் பண்ணிக்கிறங்க. ஆட் பண்ணீங்கன்னா இது 2 7 ஆயிருச்சு. இது 2 ஆட் பண்ணி 8 ஆயிருச்சு. 8 நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு ரிமைண்டர்ங்கிறது எனக்கு இந்த இடத்துல 1 தான் வரும். 1ங்கிறது எனக்கு என்னது? ஃப்ரைடே. அப்ப இங்கேயும் எனக்கு ஃப்ரைடே தான் குடுத்துருக்காங்க 1ங்கிறது. இங்கேயும் எனக்கு ஃப்ரைடேங்கிறது 1 தான். ஓகேங்களா? தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் போலாங்க. நெக்ஸ்ட் எல்லாமே ஷார்ட்கட்ல தான் போடுவேன். ப்ரொசீஜர நீங்க தான் போடணும். ஓகேங்களா? தெளிவா பாருங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க பாருங்க. சாரதாவின் பிறந்த நாள் 15 மார்ச் 2020 அன்று இருந்தது. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அதாவது கணவரின் பிறந்த நாள் 1 மே 2020 அன்று இருந்தால், அது எந்த நாளாக இருக்கும்? அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சுச்சு இந்த இடத்துல நான் கொஸ்டின் படிக்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சுச்சு, இயர்ங்கிறது எனக்கு சேம்ன்னு தெரிஞ்சு நான் கேன்சல் பண்ணிட்டேன். பேலன்ஸ் என்ன இருக்குது? 15 மார்ச். அடுத்து வந்து என்ன இருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல 1 மேங்கிறது உங்களுக்கு இருக்குது. கரெக்ட்டா? இப்ப நான் இத என்ன பண்ணுவேன்? 7ஆல நான் டிவைட் பண்ணுவேன். எனக்கு ரிமைண்டர் வேணும். ரிமைண்டர் எனக்கு என்னது 1ங்கிறது வருது. எனக்கு மார்ச்சுக்கான கோடுங்கிறது 4. அப்ப ஆன்ஸர்ங்கிறது எனக்கு 5. 5ங்கிறதுனா உங்களுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு தேர்ஸ்டேன்னு நம்மளுக்கு தெரியும். கரெக்ட்டா? தேர்ஸ்டே. ஆனா நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்காங்க? சண்டேன்னு நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிளஸ் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. அப்பன்னா பிளஸ் 2 பண்ணியிருக்காங்க. இல்ல பிளஸ் 3 பண்ணியிருக்காங்க. உங்களுடைய கம்ஃபர்டபுள். நான் 2 நாள் கழிச்சுன்னு நான் சொல்லுவேன். நீங்க 3 நாள் நீங்க போட்டீங்கன்னா, அப்ப நீங்க 3 நாளு அப்படிங்கிற மாரி வச்சுக்கலாம். பிளஸ் 3 பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கிறங்க. உங்களுடைய இஷ்டம். அது நீங்க உங்களுடைய புரிதல வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து அதே தான் இங்க. 1ங்கிறது 1. ஏன்னா, எனக்கு 7ஆல நான் டிவைட் பண்றேன்னா 7 விட சின்ன நம்பர். அப்ப எனக்கு அதான் ரிமைண்டரா எனக்கு வரும். அதுக்கடுத்து என்ன ஆகும்? பிளஸ் மேங்கிறதோட கோடுங்கிறது எனக்கு 2ங்கிறது எனக்கு தெரியும். அப்ப கோடுங்கிறது எனக்கு 3. ஓகேங்களா? 3ங்கிறது வந்து என்னன்னா எனக்கு செவ்வாய்க்கிழமைன்னு எனக்கு தெரியும். கரெக்ட்டா? ம். அப்ப எனக்கு செவ்வாய்க்கிழமைனா, எனக்கு இங்க என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு +3 இங்க பண்ணியிருக்காங்க. அதே +3 இங்க பண்ணுன மாரி பண்ணக்கூடாதா? அப்பன்னா புதன், வியாழன், வெள்ளி. அப்ப ஆன்ஸர்ங்கிறது உங்களுக்கு வெள்ளி. இந்த இடத்துலயும் அதே மாரி தானே பண்ணியிருக்காங்க பாருங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு 3வது நாளா இங்க போட்டுருக்காங்க சண்டேன்னு. அதே இங்கேயும் என்ன பண்றோம்? அதே 3வது நாளு. புதன், வியாழன், வெள்ளி. வெள்ளிங்கிறது ஆன்ஸர். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நீங்க இந்த இடத்துல +2, -3 எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஆனா, அதுல நீங்க தெளிவா இருக்கணும். 2 நாளுக்கு அப்புறமா, இல்ல 3வது நாளா அப்படிங்கிறதுல டிஃபரெண்ட் நீங்க தெளிவா இருக்கணும். நான் எப்படி போடுவேங்கிறதுக்கு எனக்கு என்னுடைய தெளிவு என்னட்ட இருக்கணும். அதே தெளிவு உங்கட்ட இருக்கணும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இத நீங்க ப்ரொசீஜரா போடணும்னாலும் நீங்க போட்டு பாருங்க ஒரு தடவ. உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ முடியும்போது உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல இருந்து காலாண்டர்லேருந்து எது கேட்டாலும் நீங்க போடுற மாரி ஒரு குவாலிட்டியா நீங்க மாறணும். அவ்வளோதாங்க. அடுத்து பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 12 ஆகஸ்ட் அன்று திங்கட்கிழமை இருந்தால், அதே ஆண்டில் 10 செப்டம்பர் அன்று என்ன நாளாக இருக்கும்? அப்படிங்கிறது தான் கேள்வி. எனக்கு இந்த இடத்துல இயரே குடுக்கல. இயர் சேமா தான் அப்ப இருக்கும்னு நெனைக்கிறேன். அதே ஆண்டு தான் குடுத்துருக்காங்க. அப்ப இயர் சேம். அப்ப 12 நம்மளுக்கு என்ன தெரியுது? ஆகஸ்ட்ன்னு நம்மளுக்கு தெரியுது. நெக்ஸ்ட் 10 செப்டம்பர்ன்னு நம்மளுக்கு தெரியுது. கரெக்ட்டா? நம்மளுக்கு 12 நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்ஸர் வருது பாருங்க. இப்ப அதென்ன 12 நீங்க வந்து 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? ரிமைண்டர் 5ங்கிறது வரும். ஆகஸ்ட்டுக்கு கோடு என்னன்னு தெரியும் நம்மளுக்கு? 3ங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதே 10 நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது? ரிமைண்டர் 3ங்கிறது வரும். செப்டம்பருக்கு கோடு என்ன தெரியும்? நம்மளுக்கு 6 தெரியும். கோடு என்ன சொன்னேன்? 144, 025, 036, 146 இதான். ஓகேங்களா? இது எனக்கு வருஷம் குடுக்கல. அதனால வருஷத்த நான் லீப் இயரா என்னங்கிறத பார்க்கணும் தேவையில்ல. எனக்கு லீப் இயர் நான் பார்க்கணும்னா ஜனவரி, பிப்ரவரில இருந்தா மட்டும் தான் நான் லீப் இயர் பார்க்கணுங்கிற அவசியம். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது 2யும் கூட்டுறேன் 8 வருது. இது 2யும் கூட்டுறேன் 9 வருது. ஓகேங்களா? இந்த 8க்கு நான் 7க்கு மேல இருக்குது. அதனால நான் டிவைட் பண்றேன். அப்ப எனக்கு என்னது? 1ன்னு எனக்கு ஆன்ஸர் வருது ரிமைண்டர். 1ங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. 1ங்கிறது வந்து என்னன்னா திங்கட்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? 1ங்கிறது வந்து என்னன்னா சண்டேன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு +1 பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள். நெக்ஸ்ட் நாள் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்க +1 வச்சுக்கலாம். இல்ல நெக்ஸ்ட் நாள்னு கூட வச்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல எனக்கு 9 இருக்கு. நீங்க 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 2 வரும். 2ங்கிறது எனக்கு என்ன தெரியும்? மண்டேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்ப நெக்ஸ்ட் டே என்னது உங்களுக்கு? டியூஸ்டே. ஆன்ஸர்ங்கிறது டியூஸ்டே. இப்ப இந்த இடத்துல நீங்க +1 போட்டாலும் சரி, நெக்ஸ்ட் டேன்னு வச்சுக்கிட்டாலும் அது உங்களுடைய புரிதல். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. 15 ஆகஸ்ட் 2001 புதன்கிழமை என்றால், 2 ஆகஸ்ட் 2001 அன்று என்ன கிழமையாக இருக்கும்? இதுலயும் பாருங்க உங்களுக்கு தெளிவா தெரியுது. உங்களுக்கு வருஷங்கிறது 2மே சேமுங்க. அப்ப நீங்க வந்து என்னன்னா,
நீங்கள் ஈஸியாக நீங்களே போடலாம். தெளிவாக புரிஞ்சிருக்கும். இது நீங்கள் ஹோம்வொர்க்காக நீங்கள் போட்டுருங்க. ஓகேங்களா? 3 கொஸ்டின் இதில் சொல்லிட்டேன். அதனால தான் இது ஹோம்வொர்க்காக கொடுக்குறேன். இது ஒரு ஈஸி டேட்டா அதனால சொல்கிறேன். நீங்கள் ஹோம்வொர்க் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்க. நெக்ஸ்ட் டைப்பு போலாங்க. நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பாருங்க. 5வது டைப்புங்க. 5வது டைப் என்னன்னா, ஒரு சிம்பிளான டைப் என்னன்னா, டேட்டு அண்ட் இயர் ஆர் சேம். டேட்டு, இயர் சேமா இருக்கும். ஆனா, மந்த் வந்து டிஃபரெண்டா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? டேட்டு, மந்த் உங்களுக்கு சேமா இருக்கும். இயர் டிஃபரெண்டா இருக்கும். டேட்டு உங்களுக்கு வந்துன்னா, மந்த் வந்துன்னா உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும். அடுத்து இயர்ங்கிறது சேமா இருந்துச்சு. ஓகேங்களா? இப்ப என்ன பண்றீங்கன்னு பாருங்க. டேட்டு, இயர் சேமா இருக்குது உங்களுக்கு. மந்த்ங்கிறது உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுவீங்க? சேம் ஷார்ட்கட் தாங்க. உங்களுக்கு பெருசான எதுவும் கிடையாது. இதே நீங்க ப்ரொசீஜர்ல போடுறதுனால நீங்க போடலாம். ஆனா ப்ரொசீஜர் நீங்க போட்டுப்பீங்க நான் நம்புறேன். அப்படி இல்ல நீங்க போடணும்னு நினைக்கிறீங்கனாலும் சொல்லுங்க. நான் எல்லா கொஸ்டினுக்கும் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நீங்க தெளிவா புரிஞ்சிருப்பீங்க. இந்த இடத்துல ப்ரொசீஜர் நீங்களே போட்டுருப்பீங்க. இந்த கொஸ்டின் என்னங்கிறத பாருங்க ஃபர்ஸ்ட்டு. 15 மார்ச் 2020 அன்று ஞாயிற்றுக்கிழமை. 15 ஆகஸ்ட் 2020 அன்று எந்த கிழமை வரும்? அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு பார்த்தோனே தெரியுது. 15, 15ங்கிறது டேட்டு சேமு. அடுத்து 2020, 2020ங்கிறது எனக்கு இயரும் சேமு. எனக்கு அப்ப என்ன மாசம் மட்டும் தான் எனக்கு வந்து டிஃபரெண்ட். மார்ச்சுக்கு கோடு என்ன தெரியும் நம்மளுக்கு? 4ங்கிறது தெரியும். இதே ஆகஸ்ட்டுக்கு கோடு என்னன்னு தெரியும் நம்மளுக்கு? 3ங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்ப 4ங்கிறது ஞாயிற்றுக்கிழமைனா, அப்போ 3ங்கிறது என்னது? எனக்கு சாட்டர்டே. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அதுல வந்து முந்தின நம்பர் தான். நான் அந்த முந்தின நம்பர அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு 4ங்கிறது சண்டே. அப்போ 3ங்கிறது என்னது? சாட்டர்டே. அப்போ 2ங்கிறது என்னது? ஃப்ரைடே. அப்படிங்கிற மாரி கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இத நீங்க ப்ரொசீஜரா நீங்க போட்டாலும் உங்களுக்கு ஆன்ஸர் பெர்ஃபெக்ட்டா வருங்க. 2, 3 கணக்குக்கு நான் சொல்லிட்டேன். இத நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்து வாங்க. அடுத்து வந்து என்னன்னா, அடுத்த கணக்குங்க. இந்த கணக்கு உங்களுக்கு ஹோம்வொர்க் குடுக்கலாம். இருந்தாலும் நான் சொல்லிர்றேங்க. தெளிவா பாருங்க இந்த இடத்துல. எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. 11 ஜனவரி 2018 அன்று வியாழக்கிழமை, 11 ஜூன் 2018 அன்று எந்த கிழமை வரும்? அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு பார்த்தோனே என்ன தெரியுது? டேட்டும் சேமு. அடுத்து 2018, 2018 சேமு. அப்ப எனக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல? ஜனவரின்னு இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு எனக்கு? ஜூனுங்கிறது இருக்குது. ஜனவரி கோடு என்ன தெரியும் எனக்கு? 1. இது வந்து என்னன்னா லீப் இயர் கிடையாது. அப்ப நான் கோடுங்கிறது 1ன்னு தான் எடுப்பேன். இதே உங்களுக்கு ஜனவரில உங்களுக்கு லீப் இயரா இருந்துச்சுன்னா, நான் 0ன்னு எடுத்திருப்பேன். ஓகேங்களா? இப்ப எனக்கு இப்ப ஜூனுக்கு கோடு என்னது? 5 உங்களுக்கு தெரியும். இப்ப 2018 நான் லீப் இயர் இல்ல அப்படிங்கிற சொன்ன காரணம் என்னது? நான் 4ஆல டிவைட் பண்ணேன். எனக்கு ரிமைண்டர்ங்கிறது வந்து என்னன்னா, எனக்கு 2ங்கிறது வந்துச்சு. அதனால தான் நான் லீப் இயர் இல்லைன்னு சொன்னேன். ஓகேங்களா? லீப் இயர் எப்படி கண்டுபிடிக்கணும்? லீப் இயர் எப்படி கண்டுபிடிக்க கூடாதுங்கிறத தெளிவா நான் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு முன்னாடி புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ 1ங்கிறது வந்து என்ன சொல்றாங்க? வியாழக்கிழமைன்னு சொல்றாங்க. அப்போ வந்துன்னா 5ங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்க கைவிட்டு எண்ணினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரிங்க. தெளிவா எண்ணிக்கிறங்க. 2ங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும்? வெள்ளிக்கிழமை தெரியும். 3ங்கிறது சனிக்கிழமை. 4ங்கிறது ஞாயிற்றுக்கிழமை. 5ங்கிறது அப்ப என்னது உங்களுக்கு? திங்கட்கிழமை. அப்ப நீங்க திங்கட்கிழமை தான் ஆன்ஸர். அப்படி இல்ல, நான் இப்படி போட மாட்டேன். நான் வந்து ப்ரொசீஜரா தான் போடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, எனக்கு என்ன தெரியும்? 1ங்கிறது எனக்கு என்ன தெரியும்னா, எனக்கு சண்டேங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க எனக்கு தெரியுது? தேர்ஸ்டேன்னு எனக்கு குடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க எனக்கு? மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே ப்ளஸ் 4 பண்ணிட்டாங்க. இல்ல நீங்க ப்ளஸ் 3 பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிறங்க. ப்ளஸ் 4 பண்ணிட்டாங்க. அப்ப எனக்கு என்ன தெரியுது? இந்த இடத்துல ப்ளஸ் 4 பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன வருது? 9ன்னு வருது. கரெக்ட்டா? 9ன்னு வருது. அப்போ 9 நீங்க என்ன பண்ணுவீங்க? 7ஆல டிவைட் பண்ணுவீங்க. டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? 2ங்கிறது வருது. ஓகேங்களா? அப்ப 2ங்கிறது உங்களுக்கு என்ன தெரியுது? 2ங்கிறது சண்டே, மண்டே 2ங்கிறது மண்டேன்னு உங்களுக்கு தெரியும். ஆன்ஸர்ங்கிறது மண்டே. நீங்க எப்படி வேணா புரிஞ்சு நீங்க போட்டுக்கலாம். அது உங்களுடைய புரிதல பொறுத்து தான். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்க. நெக்ஸ்ட் டைப் போலாமா? நெக்ஸ்ட் டைப் வந்து என்னங்கிறது தெளிவா பாருங்க. இப்போ உங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுல ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஏதாச்சும் ஒரு சேமா இருக்கு டேர்மு அப்படின்னா இப்ப டேட்டா இருக்கட்டும், மந்த்தா இருக்கட்டும், இயரா இருக்கட்டும். அப்படி சேமா இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட்டு அத நீங்க கேன்சல் பண்ணுவீங்க. பேலன்ஸ் உள்ள நம்பர என்ன பண்ணுவீங்க? அத அப்படியே வச்சு நீங்க அதுக்கேத்தாப்புல கோடு இப்ப மந்த்னா மந்த் கோடு பார்ப்பீங்க. இப்ப இதே உங்களுக்கு டேட்டு, இயரா இருக்குன்னா, நீங்க இப்ப டேட் மட்டும் இருக்குன்னா, நீங்க அதுக்கு 7ஆல டிவைட் பண்ணி அதுக்குள்ள ரிமைண்டர பார்ப்பீங்க. இதே உங்களுக்கு இயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இயர் என்ன பண்ணுவீங்க? அப்படியே நீங்க 7ஆலயும் 4ஆலயும் டிவைட் பண்ணி, அதுக்கான வேல்யூ என்னமோ ரிமைண்டர் கோஷன்ட்ட பார்த்து நீங்க கண்டுபிடிப்பீங்க. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி புரியலைன்னா நீங்க சொல்லுங்க. எந்த டைப் உங்களுக்கு புரியலைங்கிறத தெளிவா சொல்லுங்க. அதுக்கான டைப்ப மட்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் இன்க்ளூட் பண்ணி அதுக்கான டவுட்ட நான் தெளிவா கிளியர் பண்ணுவேன். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் பாருங்க. டேட்டு, மந்த்து, இயர் ஆல் ஆர் டிஃபரெண்ட். எல்லாமே வேற வேறங்க. எதையும் நீங்க கேன்சலே பண்ண முடியாது. எல்லாமே வேற வேறங்க. எதையுமே நீங்க கேன்சல் பண்ண முடியாது. அப்படி கணக்க நீங்க எப்படி போடுவீங்க? ஒண்ணுமே கிடையாது. அப்படி கணக்க நீங்க ப்ரொசீஜரா போட்டாகணுங்க. எப்படின்னா நீங்க மொதல்ல கத்துக்கிட்டீங்கல்ல பர்த்டே எப்படி கண்டுபிடிக்கன்னு, அதே விஷயத்த தான் இந்த இடத்துல நீங்க பண்ண போறீங்க. சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. 11 ஜூன் 1987 வியாழக்கிழமை என்றால், 4 டிசம்பர் 1989 அன்று என்ன கிழமை வரும்? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? 11 ஜூனுங்கிறது 11 ஜூன் வந்து என்னன்னா 1987 அதே தான் 4 டிசம்பரு
அது வந்து என்னன்னா உங்களுக்கு 1989 இப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ பாருங்க இதுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்க 7ஆல டிவைட் பண்ணி நீங்க ரிமைண்டர் எடுப்பீங்க. 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? இந்த இடத்துல 4ங்கிறது உங்களுக்கு ரிமைண்டர் வரும். ஓகேங்களா? அடுத்து ஜூனுக்கு உங்களுக்கு என்ன கோடுன்னு தெரியும் உங்களுக்கு? ஜூனுக்கு 5ங்கிறது உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டா? அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க? கடைசி 2 டிஜிட் இருக்கு. 2 டிஜிட்ட நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட்டு 7ஆல டிவைட் பண்ணுவீங்க. 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிமைண்டர் வருதோ அதான். இப்போ 1 அடுத்து வந்துன்னா மிச்சம் 17,000 அப்பன்னா ரிமைண்டர்ங்கிறது உங்களுக்கு என்னது 3 வருது. ஓகேங்களா? ப்ளஸ் நீங்க வந்து என்ன இதுக்கு நீங்க கோஷன்ட் பார்த்தீங்கன்னா 2, 1 அப்ப 21 வருது. நீங்க 1900 சீரிஸ் 1900 சீரிஸ நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 4000 என்ன வரும்? 2 0க்கு 2 0 2 0 நீங்க கேன்சல் பண்ணிடுவீங்க. 19 நீங்க டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சரு? 19 நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. ரிமைண்டர்ங்கிறது 3 வரும். அப்போ 3னா நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? கோடுங்கிறது உங்களுக்கு 0. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோடுங்கிறது 0. இந்த கோடு தெரியலனா மேல ஒரு தடவ பார்த்துக்கங்க. இப்போ உங்களுக்கு பாருங்க 21ங்கிறது உங்களுக்கு 7ல மல்டிபிள் அதனால நான் அத அப்படியே விட்டுட்டேன். அடுத்து நீங்க வந்து என்னன்னா 4 + 3ங்கிறது 7 இதையும் விட்டுட்டேன். அடுத்து எனக்கு 5 தான் இருக்குது. இந்த 5ங்கிறத என்ன சொல்றாங்க நம்மளுக்கு? தேர்ஸ்டேன்றாங்க. ஓகேங்களா? தேர்ஸ்டேன்றாங்க. நம்மளுக்கு தேர்ஸ்டே தான் 5ங்கிறது நம்மளுக்கும் தெரியும். அப்ப நம்மளுக்கு வந்து என்ன 100% கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம கரெக்ட்டான வேல்யூ இந்த எடுத்தா போதுமானது. அப்ப 4ங்கிறது நம்ம ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 4, 4 தான். 7ஓட கம்மி வேல்யூ அதனால 4, 4 தான். அடுத்து டிசம்பர் கோடு என்னது 6. அடுத்து உங்களுக்கு என்னது 89 இருக்கு. 89 உங்களுக்கு நீங்க 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 1 அடுத்து வந்து என்ன மிச்சம் உங்களுக்கு 1 அப்போ 17 அடுத்து உங்களுக்கு மிச்சம் வந்து என்னன்னா 5ங்கிறது இருக்குது உங்களுக்கு. ரிமைண்டர் 5. அடுத்து நீங்க இத டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோஷன்ட் என்ன வருது? 22 வருது. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1900 சீரிஸ்க்கு உங்களுக்கு என்னது? 0 தான் உங்களுக்கு கோடுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப 0 அப்படியே போட்டுக்கிட்டீங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க கூட்டி பாருங்க. 10 அடுத்ததுன்னா 15. 15 ஒரு 22 உங்களுக்கு எத்தனை வருது? 15 17 17 37. அப்ப 37ங்கிறது உங்களுக்கு வருது. 37னா உங்களுக்கு வந்து 7 விட அதிகமா இருக்குது. அப்ப 7ஆல டிவைட் பண்ணனா எனக்கு ரிமைண்டர் 2ங்கிறது எனக்கு வருது. அப்ப எனக்கு என்ன தெரியுது? 5ங்கிறது தேர்ஸ்டேங்கிறது உண்மையா குடுத்துட்டாங்க. அப்ப 2ங்கிறது எனக்கு என்னது? மண்டே. அப்ப ஆன்ஸர்ங்கிறது எனக்கு மண்டே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு நோ சேஞ்ச். அப்ப நான் இந்த இடத்துலயும் நான் வந்து என்னன்னா நோ சேஞ்ச் தான் பண்ணுவேன். இந்த இடத்துல எனக்கு +1 -1 வருதுன்னா அந்த +1 -1 நான் இந்த இடத்துல பண்ணுவேன். வேற இதுக்கு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாதுங்க. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்துன்னா 18வது. அதே மெத்தட்ல சேம் கொஸ்டினுங்க. அதுல எது எது புரியலையோ அதை இதுல புரிஞ்சிரும். இத நான் ரொம்ப பொறுமையா சொல்றேன். தெளிவா பாருங்க. இந்த இடத்துல பாருங்க. 17 ஏப்ரல் 1992 அன்று வெள்ளிக்கிழமை என்றால் 10 ஆகஸ்ட் 1993 அன்று எந்த நாள் வரும்? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 17 ஏப்ரல் உங்களுக்கு வந்துன்னா 1992 அடுத்து 10 உங்களுக்கு வந்துன்னா ஆகஸ்ட் 1993ங்க. ஓகேங்களா? அப்போ உனக்கு என்ன தெரியும் இதுல? எனக்கு வந்து என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோனே 7ஆல டிவைட் பண்ணி நான் ரிமைண்டர் பார்ப்பேன். நான் ரிமைண்டர் பார்க்கணும்னா எனக்கு என்ன வருது? 2 7 14 மீதம் எத்தன இருக்கு? 3 இருக்குது. அப்போ 3ங்கிறது இங்க போட்டுப்பேன். அடுத்து ஏப்ரல்னா என்னது? எனக்கு கோடுன்னு தெரியும். 0ங்கிறது எனக்கு தெரியும். அடுத்து 92 லாஸ்ட் 2 நம்பர் தான் பார்ப்பேன். இங்க 7ஆல டிவைட் பண்ணி நான் ரிமைண்டர் பார்ப்பேன். அடுத்து என்ன பண்ணுவேன்? 4ஆல டிவைட் பண்ணி நான் உங்களுக்கு கோஷன்ட் பார்ப்பேன். அப்ப நான் 7ஆல டிவைட் பண்ணேன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 அடுத்து மிச்சங்கிறது உங்களுக்கு 2 வருது. அப்பன்னா உங்களுக்கு வந்து 3000 ரிமைண்டர்ங்கிறது உங்களுக்கு 1 வருது. அப்போ 1 ப்ளஸ் அடுத்து உங்களுக்கு 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 2 அடுத்து வந்து மிச்சம் 1னா 3 23ன்னு வருது. உங்களுக்கு என்ன தெரியும்? 1090 சீரிஸ் 2 0க்கு அடிச்சு வைங்க. 19 நீங்க 4ஆல டிவைட் பண்ணுங்க உங்களுக்கு ரிமைண்டர்ங்கிறது உங்களுக்கு 3 வருது. அப்ப 3னா உங்களுக்கு என்ன கோடு தெரியும்? 0ங்கிறது உங்களுக்கு கோடு தெரியும். அப்ப +0 ஓகேங்களா? இத நீங்க கூட்டுங்க. கூட்டுனீங்கன்னா என்ன வருது? 24 அடுத்து 27ன்னு வருது. 27/7 நீங்க போடுவீங்களா? ஏன்னா 7 விட அதிக நம்பரா இருக்கு. அப்ப நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? +6ங்கிறது உங்களுக்கு ரிமைண்டரா வருது. 6ங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும்? வெள்ளிக்கிழமைன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த இடத்துலயும் வந்து என்னன்னா ரியலா குடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபேக் கிடையாது. அப்ப ரியல் தான். அப்ப இந்த இடத்துல நீங்க ரியலா கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு போதுமானது. கரெக்ட்டா? கரெக்ட்டுங்க. 7ஆல நான் டிவைட் பண்றேன். ரிமைண்டர் எடுக்கிறேன். அப்ப ரிமைண்டர் எடுத்தேன்னா எனக்கு என்ன வருது? 3 ஓரேல் 7ன்னு போயிருச்சு. அப்ப எனக்கு 10ல மிச்சம் 3 தான் இருக்கு. அந்த 3 தான் 3 ப்ளஸ் அடுத்து வந்து என்ன? ஆகஸ்ட். ஆகஸ்ட்டுக்கு கோடு என்னன்னு தெரியும் நம்மளுக்கு? 1ங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த 1 நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். அடுத்து லாஸ்ட் 2 நம்பர் பார்க்குறோம். 2 நம்பர நீங்க டிவைட் பண்றீங்க. இதே வந்து என்ன ஃபர்ஸ்ட் என்ன 7 நீங்க டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுக்கணும். அடுத்து 4ஆல டிவைட் பண்ணி நீங்க கோஷன்ட் எடுக்கணும். 7ஆல டிவைட் பண்ணி நீங்க ரிமைண்டர் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 2 வரும். ஏன்னா 91 13 7 91 போயிரும். அப்ப மிச்சம் 2 ப்ளஸ் அடுத்து வந்து என்னன்னா 4ஆல நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? கோஷன்ட் எடுக்கணும். அப்பன்னா உங்களுக்கு 23 மிச்சம் ரிமைனிங் வந்து என்னன்னா 1ங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். 92 + 1 1900க்கு உங்களுக்கு கோடு என்ன தெரியும்? 0ங்கிறது இப்ப தான் நம்ம பார்த்தோம். அப்ப அந்த 0 0 இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க பார்ப்போம். 4 4 + 2 6 6 + 23 29
அப்போ 29ங்கிறது 7ஓட அதிகமாக இருக்குது. அப்போ நான் 7ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன வருது? ரிமைண்டர் 1ங்கிறது வருது. எனக்கு என்ன தெரியுதுங்க? ஃப்ரைடேங்கிறது ரியலாக கொடுத்துருக்காங்க. 6ங்கிற கோடு ரியலாக கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு 1ங்கிறது என்னது? சண்டே. அப்போ ஆன்சருங்கிறது சண்டே. எனக்கு இந்த இடத்துல ரியலாக கொடுத்துருக்காங்க. அப்போ நானும் இங்கே ரியலாக தான் போடணும். இதே இந்த இடத்துல ஏதாச்சும் தப்பாக கொடுத்தாங்கன்னா நான் தப்பாக போடுவேன். +1 +2 +3 தான் +3ன்னு போடுவேன். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் டைப் என்னங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னன்னா டைப் 7 ரிப்பீட் காலாண்டர் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் தெளிவாக சொல்லுவேன். அடுத்து வந்து என்னன்னா எஸ்டர்டே இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் இப்போ கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைப்பில் இருக்குது. அடுத்து மிஸ்லியன்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் டைப் வந்து என்னன்னா தேதி வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கொஸ்டின். அதுக்கடுத்து வந்து மிஸ்லியன்ஸ் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு வந்து என்னன்னா நெக்ஸ்ட் இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டாக கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸுங்கிறது இவ்வளோ தாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளை லைக் பண்ணிக்கிறங்க. இதே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.